कृष्ण कृष्ण हरे हरे। सद्गुरुनाथ महाराज की लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रियः पतिं जगन्नाथं सर्वदेवनियामकं नारायणं वासुदेवं शरण्यं शरणं भजे। वासुदेवस्य महिषीं नित्यां नित्यानपायिनीं कल्याणीं लोकजननीं कमलामाश्रये श्रियम्। अनन्तं गरुडं चैव तथान्यान् विष्णुपार्षदान् नित्यकैङ्कर्यनिरतान् नमामि नतवत्सलान्। अव्याजप्रेमसम्पूर्णम् अन्यदोषपराङ्मुखं वासुदेवप्रियं शुद्धं वन्दे वैष्णवमण्डलम्। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय जय गोविन्द दयिते जय जय मंगल रूपिणी वनिते जय जय विष्णु चित्तनन्दिनी जय जय वैष्णव वृन्द जननी जय जय गोविन्द दयिते। सद्गुरुनाथ महाराज जी भगवान सर्वशक्तन सर्वकर्म फलप्रदन सर्वांतर्यामी உபனிஷத் சர்வகந்தஹா சர்வரசஹா அப்படின்னுட்டெல்லாம் சொல்றது. இதையெல்லாம் கேட்டா பகவான் கிட்ட போகிறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. சர்வசக்தன் சர்வாந்தர்யாமி சர்வ கர்ம பலப்பிரதன் பெரிய ஜட்ஜவர் அத்தியக்ஷகன் லோகத்துக்கே அத்தியக்ஷகன் சர்வகந்தஹா சர்வரசஹா என்னது கொஞ்சம் இப்படி விலகி இருப்போமே அப்படின்னு தோணுது. ஆனால் அவனையே சர்வ சரண்யன் அப்படின்ன உடனேதான் பக்கத்துல போகலாம் அப்படின்னுட்டு ஒரு தைரியம் வருதான். அப்போ எல்லோருக்கும் யாருனாலும் சரணம் அப்படின்னு வந்தா அபயம் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறவனாக அந்த பகவான் இருக்கான். அவன் எது செஞ்சாலும் ஜீவகோட்டிகளை உத்தாரணம் பண்ணதுக்காகத்தான் எதுவுமே இந்த லோகத்துல செய்யறானா. தசாவதாரங்கள் அப்படின்னு செய்தான். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், விதவிதமா மீனாக கூர்மமாக ஒரு பாதி சிங்கம் பாதி மனிதனாக விதவிதமா அவதாரம் பண்ணி நினைச்சா சரி இந்த அவதாரம்லாம் சரியா வரல, இந்த அவதாரங்கள் மூலமாக ஜனங்களுக்கு தர்மம் அப்படிங்கிறத காட்ட முடியல, அதனால ஒரு மனிதனாகவே அவதாரம் செய்து மனிதர்களோட மனிதனுக்கு மனிதரா கலந்து பழகி அப்படி வேணா தர்மத்தை நிலைநாட்டுவோமேன்னு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இப்படி பல அவதாரங்களை செய்தார். தர்ம சம்ரக்ஷணார்த்தம் சாதுக்களை ரட்சிச்சு துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி தானே தர்மத்தை அனுஷ்டித்து காட்டி மனுஷருக்காய் படாதன பட்டுன்னு எது செய்தும் தர்மத்தை என்னமோ ஜனங்கள் தர்மத்துல நிக்கிற மாதிரி தெரியல. அப்போ பகவான் நினைச்சானா என்ன இருந்தாலும் மனுஷனா அவதாரம் வேணா பண்ணிடலாம், ஆனால் மனுஷன் இல்லையே அவன். பகவான் போய் எப்படி மனுஷன் ஆக முடியும்? அதனால நமக்கு பழக தெரியல இந்த மனிதர்களோட. இனிமே என்ன செய்யலாம், நம்முடைய பக்தர்கள் இருக்கார்கள் இல்லையா, சாதுக்களை அனுப்புவோம் லோகத்துல, அவர்
ஜனங்களை என்கிட்டக்க இழுக்கிறதுக்கு அவர்களுக்கு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஆழ்வார்களை லோகத்துக்கு அனுப்பி வைத்தானா. ஆழ்வார்களினுடைய அவதாரம் என்பது ஏற்பட்டது. கையில சங்கு சக்கரங்கள் தரித்து சார்கம் நந்தகம் முதலிய ஆயுதங்கள் எல்லாம் தரித்தவனாக அவதாரம் செய்யல. ஏன்னா இந்த கலியுகத்துல அப்பேற்பட்ட ஒரு ஹிரண்யகசிபுவோ ஒரு ராவணனோ இல்ல. பெரிய அவர்களுக்கெல்லாம் தான் பகவானே அவதாரம் செய்து வதம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்ப கலியில இருக்கிறதெல்லாம் வெறும் பாஷண்டிகள். ஹிரண்யகசிபு ராவணன் மாதிரி நாஸ்திகன்னாலும் அப்பேற்பட்ட நாஸ்திகனா இருக்கணும் இல்லையா? யாருடா அவன் லோகத்துக்கு ஒரே ஈஸ்வரன் எனக்கு அந்நியன் அப்படின்னுட்டு ஹிரண்யகசிபு கேட்டானா, இந்த தூணை இப்ப ஒரு குத்து விடுவேன், இதுல இருந்து அவன் வெளியில வரானா பார்ப்போம்னு வந்த அடுத்த க்ஷணம் ஹஹான் பெருசா அப்படி சிரிச்சானா, ஒன்ன விட்டே நான் பார், ஒன்னையும் பதம் செய்து நானே ஈஸ்வரன் இருப்பேன்னு அப்படி வாழை எடுத்துன்னு கிளம்பினானா. அப்பேற்பட்ட ஒரு நாஸ்திகன் இருந்தா அப்ப பகவானே வரணும். இப்ப அந்த மாதிரி யாரும் லோகத்துல இல்ல. சாதுக்கள் கையில வீணையும் தாளமுமாக அழகா நாம சங்கீர்த்தனம் பண்ணியே எல்லாரையும் ஆகர்ஷிச்சிடலாம்னு ஆழ்வார்களை லோகத்துக்கு அனுப்பினானாம். 12 ஆழ்வார்கள் அப்படின்னுட்டு சொல்றோம். இந்த ஆழ்வார்கள்ல உடைய மங்களாசாசனம் பெற்றவைகளான திவ்ய தேசங்கள்னு நம்ம திவ்ய தேச வைபவம்னு வரிசையா பார்த்துட்டு வரோம். அதுல இன்றைக்கு ஆண்டாள் கல்யாணத்தோட பூர்த்தின்னு இன்றைக்கு ஆண்டாள் கல்யாணம். ஆண்டாள் ஒரு ஆச்சரியமான ஒரு பெண். எந்த கோவிலுக்கு போனாலும் ஆண்டாள் சந்நிதி உண்டு. பகவான ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட தாயார்னு எவ்வளவோ பேர் இருக்கா. அப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் அதனால தாயாருக்கிறதுனால மட்டும் அவளுக்கு அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஏதோ இருந்திருக்கணும், ஏதோ ஒண்ணு ஆண்டாளுக்குன்னு பிரத்யேகமான ஏதோ ஒண்ணு இருந்திருக்கணும். அதனாலதான் எந்த கோவிலுக்கு போனாலும் பிராகாரத்துல தாயார் சந்நிதின்னு ஒண்ணு இருக்கும், ஆண்டாள் சந்நிதியும் இருக்கும். அது எந்த கோவில்ல இந்த நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதேசங்கள்னு இல்லாம மெட்ராஸ் கிட்ட போய் காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள திவ்ய தேசங்கள்லாம் போனாலும் ஆண்டாளுக்குன்னு ஒரு தனி சந்நிதி அப்படின்னு இருக்கு. ஆழ்வார்கள்லையும் ஒருத்தி அப்படின்னுட்டு அவளுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. இங்க பெருமாள் பக்கத்துல நின்னுட்டு பிராட்டி அப்படிங்கிற ஸ்தானம்னு 2 இருக்காளாம். அவள் பகவானாகவும் இருக்கா, ஒரு பக்தையாகவும் இருக்காள். பகவானுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 தேவிமார்கள் அப்படின்னுட்டு சொல்றது உண்டு. ஸ்ரீதேவினா கருணையே உருவானவள், பூமாதேவி பொறுமையே உருவானவள், நீலாதேவினா பிரேமையே உருவானவள் அப்படின்னுட்டு சொல்றோம். அதுல ஸ்ரீதேவினா செல்வம் இல்லையா, அந்த செல்வமாக அவ இருக்கா. பூமாதேவினா அந்த செல்வத்தை வச்சு பாதுகாக்கிற நிலம், ஒரு பீரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், வைக்கிறதுக்கான ஒரு இடமாக பூமாதேவி இருக்காளாம். அந்த செல்வத்தை பீரோல வச்சு பூட்டி வச்சிருக்கிற அந்த செல்வத்தை அனுபவிக்கிறவளாக, சாவி கொத்த இடுப்புல சொருகிட்டு திரிகிறவளாக அந்த நீலாதேவி என்பவள் இருக்கான்னு இந்த 3 தேவிகளை பத்தியும். அதுல ஆண்டாளை பத்தி அப்படின்னு என்ன சொல்றான்னா, 3 தேவிகளினுடையவும் சமஷ்டி ரூபம். அவள் திருமகள் கொள் நிலமகள் கொள் யார் பிறந்திட்டாள் அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம் பாடுற. அது ஆண்டாளுக்கு தான் பொருந்தும். ஸ்ரீதேவியோ பூதேவியோ இல்ல சாட்சாத் நீலாதேவியோ இல்ல, 3 பேரினுடைய மொத்த ரூபம் அப்படின்னுட்டு ஆண்டாள் இருக்காளாம். அவளினுடைய திருப்பாவைய பார்த்தாலே தெரியும். முதல்ல கருணையே உருவானவள். எனக்கு எனக்கு எனக்குன்னு ஆண்டாளுக்கு சொல்லிக்கவே தெரியாது. நமக்கு 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 அப்படின்னுட்டு தான் அவளுக்கு எதுவும் சொல்ல தெரியுமா. உனக்கே ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். உனக்கே ஆட்சேவேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பகவான் தனக்கே கிடைக்கணும், உனக்கு நான் கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லலாமே. உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு திருப்பாவை பூரா நாங்கள் நாங்கள் நாங்கள்னு அந்த கோஷ்டி பூராத்துக்கும் சேர்த்தேதான் அவளுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது அமைஞ்சு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவளாக இருக்கா. மேல பார்த்தா
எழுப்பரா. உடனே சில்லென்றழை மீனோ, எதுக்கு காலங்காத்தாலும் இப்படி வந்து என்ன எழுப்புற, என்னது நான் எவ்வளவு சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கேன், இப்ப அப்படியாவது காலம்பரை கிளம்பி ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு இருக்கா அப்படின்னு அந்த தோழிமார்கள் எரிஞ்சு விழறாளாம். கும்பகர்ணன் தான் பெருந்துயில் தந்தானோ, இப்படி தூங்குறியே அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கஷ்டப்பட்டு எழுப்ப என்னன்னு சொல்றவாளும் இருக்கா. எல்லாத்தையும் பொறுமையா சரி சரி சரின்னு கேட்டுட்டு, நீ அது உன்னுடைய ஸ்வபாவம், ஆனால் என்னுடைய ஸ்வபாவம் நீ எப்படி இருந்தாலும் உன்னை கரையேற்றியே ஆகிறது அப்படின்னு இருக்கிறதுனால பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்துண்டு அத்தனை பேரையும் எழுப்பி பகவான் கிட்ட கூட்டின்னு போகணும்னு போராடலாம். இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை என்ன? பிரேம. பிரேம இல்லைன்னா கருணையும் வராது, பொறுமையும் இருக்காது. ஒரு குழந்தை எவ்வளவு விஷமம் பண்ணினாலும் ஒரு தாயார் பொறுமையா ஏன் இருக்கான்னா, நம்ம குழந்தை ஏதோ தெருவுல போற குழந்தை விஷமம் பண்ணினா நமக்கு அந்த குழந்தை கிட்டக்க ஒரு பொறுமை வருமா? டக்குன்னு ஒரு கோபம் தான் வரும். ஆனால் நம்ம குழந்தை எது பண்ணினாலும் சரி சரின்னு ஏன் அந்த தாய் பொறுத்துன்னு போறான்னா, அந்த ஒரு பாசம் அவளுக்கு இருக்கிறதுனால அந்த பொறுமைன்னு வருது. அப்போ அந்த பிரியத்தினாலதான் அப்பேற்பட்ட கருணையோ பொறுமையோ எதற்கும் ஆதாரமாக அந்த பிரேமை அப்படிங்கிறது இருக்கு. அப்பேற்பட்ட பிரேமையே உருவானவளாக அந்த ஆண்டாள் இருக்கா. இப்படி 3 தேவிகளினுடையவும் ஒரு சமஷ்டி ரூபமாக ஆண்டாள் என்பவள் சொல்லப்படுறார். அதே மாதிரி பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்றோம். ருக்மிணி பிராட்டினா சமகாலம், கிருஷ்ணாவதார காலத்துல ருக்மிணியும் பிறந்திருந்தா, சமகாலத்துல ஏதோ ஒரு பெரிய ராஜகுமாரன்னா யாரும் ஆசைப்படுவா, கல்யாணம் பண்ணிண்டா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா கோவில்ல இருக்கிற பெருமாளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அடையணும்னா அது பெரிய விஷயம். கோவில்ல இருக்கிற பெருமாள் வருவாரா? அச்சாவதாரத்தை ஆசைப்பட்டு அப்படி ரங்கநாதர் வந்து ஆண்டாளுடைய கைப்பற்றினான் அப்படின்னா அவளுக்குன்னு உள்ள அந்த ஒரு பிரத்யேகமான அப்பேற்பட்ட ஒரு உயர்வு இருக்கு. ஆண்டாளினுடைய அவதார ஸ்தலம்ங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னக்கால் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கோமா, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டா எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்னா உடனே கையெழுத்து கும்பிட்டு விழுந்து சேவிச்சிடணுமா? அப்படி அந்த திவ்ய தேச பேர் கேட்டாலே அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ஒரு திவ்ய தேசம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரியவர் ஒருத்தர், வேதக்கோன் விஷ்ணு சித்தன், விஷ்ணு பரத்வத்தையே நிர்ணயம் செய்த ஒரு ஆழ்வார். பகவானுக்கே பல்லாண்டு பாடினவராம். அதனாலதான் அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேரு. எல்லா ஆழ்வார்களும் பகவான் கிட்ட பிரேமை கொண்டா, பகவான நண்பனா பார்த்தா, இல்ல லோகத்துக்கு உபதேசங்கள் செய்தா அப்படின்னுட்டெல்லாம் இருக்க, இந்த பெரியாழ்வார் மட்டும் பகவானே க்ஷேமமா இருக்கணும். சாதாரணமா ஜனங்கள் அப்படின்னா எப்படி இருப்பா? என்ன காப்பாத்து பிரபு, நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அதுக்கு தானே கோவிலுக்கு அப்படின்னு நம்ம அப்படித்தானே போகிறோம். கோவிலுக்கு போனா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், எனக்கு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஆழ்வார் என்ன பண்ணினாரா? பகவானுக்கே பல்லாண்டு பாடாரா, பகவான் க்ஷேமமா இருக்கணும், பகவான் க்ஷேமமா இருக்கணும். அந்த ஹிருதயம், அந்த எண்ணம் வேணும் இல்லையா? பக்தியிலேயே மிகவும் உயர்ந்ததான பக்தி அப்படின்னு எது சொல்லப்படுறதுன்னா, பகவான் க்ஷேமமா இருக்கணுமே அப்படின்னு நினைக்கணும். திவ்ய தேசங்கள் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும், திவ்ய தேசத்துல உள்ள பெருமாளுக்கெல்லாம் திருவாராதனம் நன்னா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? நம்முடைய வீட்டை எப்படி வச்சுக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய வீடு அப்படின்னா அப்படியே டைல்ஸ் போட்டு பல 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 பலன்னு அப்படி வச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துட்டாலும் உடனே பார்த்து அதை மாத்தி அப்பப்ப இத்தனை வருஷங்களுக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணி அப்படின்னு பார்த்து 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 அப்படி வச்சுக்கிறோம். அதே இது அப்ப பகவானினுடைய வீடு அப்படின்னா அதை எப்படி வச்சுக்கணும்? பகவானினுடைய கிரகம் தானே கோவில் அப்படிங்கிறது, பகவானினுடைய கிரகம். அதுவும் அந்த பகவானினுடைய கிரகத்துக்கு யாரு சொந்தக்காரா? நம்ம எல்லோரும் சொந்தக்காரா. நம்ம வீடு நமக்கு மட்டும் சொந்தம், பகவானினுடைய கோவிலோ எல்லோருக்கும் சொந்தம். எல்லாருக்கும் அவன் தான் அம்மா, அவன் தான் அப்பா. அப்ப எத்தனை குழந்தைகள் பெருமாளுக்கு? நவதிருப்பதி எம்பெருமான் இங்க 9 திவ்ய தேசங்கள் இருக்கு. தாமிரபரணி நதி தீரத்துலன்னா அந்த பெருமாளுக்கு எத்தனை குழந்தைகள்? தாமிரபரணி நதி தீரத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் அந்த பெருமாளினுடைய குழந்தைகள் தான். அப்ப இத்தனை குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த அப்பா அம்மா
பெரிய பெரிய படிப்பு படிச்சு பெரிய பெரிய பதவியில பெரிய பெரிய கோடீஸ்வராளா எத்தனை பேர் இருக்கோம் பெருமாளுக்கு. அத்தனை குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த கோவில்கள்லாம் எப்படி இருக்கணும், 108 திவ்ய தேசமும் எப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்னா அழகா கோவிலே தங்கம் வேய்ந்து அப்படி மாணிக்கமும் மரகதமும் பதிச்சு அப்படி இருக்கணும் ஒவ்வொரு கோவிலும். அப்படித்தானே இருக்கணும். பெருமாள்னா நம்ம எல்லாருக்கும் சொந்தம்னா அப்படி வச்சுக்கணுமா கோவில் எல்லாத்தையும். பெருமாள் அப்படி இருக்கணுமே. ஏன்னா அர்ச்சாவதாரம்னா அதுதான் சுவாமித்துவத்தை மாறாடிக்கொண்டு அப்படிங்கிறான். நான் சுவாமி நீ தாசன் அப்படின்னு இல்லாமல் நம்மள சுவாமியாக்கி அவன் தாசனாக இருக்கானோ. நம்ம என்ன வஸ்திரம் கொடுக்குறோமோ அந்த வஸ்திரம் தான் பெருமாளால கட்டிக்க முடியும். நம்ம ஏதோ ஒரு பட்டு வஸ்திரம் கோவில்ல கொண்டு சமர்ப்பிச்சோம்னா பெருமாள் அழகா பட்டு பீதாம்பரம் கட்டிட்டு அப்படி இருப்பார். ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேஷ்டியை கொண்டு ஒரு காட்டன் வேஷ்டி கொண்டு நம்ம சமர்ப்பிச்சா பெருமாளுக்கு அந்த வஸ்திரம் தான் கற்றா. நிறைய ஆபரணங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சா அப்படி திருவேங்கடமுடையான் மாதிரி அப்படி சர்வாலங்கார பூஷிதனாக அத்தனை ஆபரணங்கள் பிரித்து பெருமாள் இருக்க. நம்ம என்ன நைவேத்தியம் பண்றோமோ அதுதான் பகவானுக்கு நைவேத்தியம் இருக்கு. நம்ம ஒரு நாள் நைவேத்தியம் பண்றதுக்கு பெருமாளுக்கு கோவில திருவாராதனம் சரியா நடக்கல அப்படின்னா பெருமாள் பட்னி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒருவேளை சாப்பிடாம நம்ம இருப்போமா? அப்ப பகவானுடைய அந்த திருவாராதனம் சரிவர நடக்கணுங்கிறதுல நமக்கு எவ்வளவு ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். அந்த அர்ச்சா திருமேனிங்கிறத அப்படி பார்த்துக்கணுமா? பார்த்து 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 அதுக்கு எல்லாம் செய்யணுமே. அவர் க்ஷேமமா இருக்கணுமே, அவர் க்ஷேமமா இருக்கணுமே. அவர் க்ஷேமமா இருந்தா நம்ம எல்லோரும் க்ஷேமமாக இருப்போம். நெல்லையப்பர் காந்திமதிக்கு அழகா எல்லா திருவாராதனம் நன்னா நடந்ததுன்னா திருநெல்வேலியில எல்லா ஜனங்களும் மாதம் மும்மாறி பெய்து தாமிரபரணியில அப்படி தண்ணி அப்படி பிரவாகமா ஓடி எல்லோரும் க்ஷேமமாக இருப்போம். அப்ப என்றைக்கும் தெய்வங்கள் க்ஷேமமா இருக்கணும். தெய்வங்கள் க்ஷேமமா இருக்கணும்னா நம்ம அப்படி அந்த தெய்வங்களை வச்சுக்கணும். நம்ம கிட்ட எதிர்பார்த்து அது ஒண்ணும் இல்ல. நம்ம போடுற இந்த 2 திராட்சையை வச்சு மகா நைவேத்தியம் நிவேதயாமி அதுக்காக அது காத்துட்டு இருக்கல. ஆனால் நமக்கு கொடுக்கிறது, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. உனக்கு எனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், உனக்காக வந்து நிக்கிறேன். தெத்த வைகுண்ட வாசாய சுவாமி புஷ்கரணி தட்டேன்னு அதை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து செய்து ஒரு வாய்ப்பு கொடுத்து வந்து நிக்கிறானா அந்த பகவான். இவ்வளவு செஞ்சோம்னா அது 100 மடங்கா நமக்கு தான் திரும்ப வருது. ஏதோ செய்யறோம் இல்ல, எது செஞ்சாலும் திரும்ப பல மடங்காக திரும்ப கொண்டு வந்து நமக்கு தான் கொண்டு வந்து கொற்றாராம். செய்யறதுக்கான பாக்கியம் வேணும். அவர் க்ஷேமமா இருக்கணுமே அப்படிங்கிறதுதான் பக்தியில உச்சமான பக்தியா. அதுக்குள்ள எல்லாம் அடக்கம். நான் அண்ணா இருக்கணும். நம்மளை பத்தி நம்மளே கவலைப்படுறதை விட தாரித்ரியம் வேற என்ன இருக்கு? நம்மளை பத்தி கவலைப்பட வேற யாராவது ஒருத்தர் வேண்டாமா? ஐயோ எனக்கு எல்லாம் சரியா நடக்கணுமே நம்மளை பத்தி எங்கேயாவது கவலைப்பட்டுப்பாளா? அத மாதிரி நம்மளை பத்தி நினைக்க கூடாது. அவன் நினைக்கணும், பெருமாள் நினைக்கணும். ஐயோ இந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணுமே, இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும் போல இருக்கே, என்ன செய்யலாம்னு அவன் நமக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிடுவானா. அதுக்கு நம்ம பெருமாளை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். நம் சிந்தனையில அவன் இருந்தா அவன் சிந்தனையில நம்ம எப்பவும் இருப்போமாம். பெரியாழ்வார் அப்பேற்பட்ட ஆழ்வாராக பகவான் க்ஷேமமா இருக்கணுமே நினைச்சாராம். பாண்டியனுடைய அரசபையில விஷ்ணுபரத்துவ நிர்ணயம் பண்ணிட்டார். உடனே எல்லாம் பெரிய அப்படி அந்த பொற்கிழிய அறுத்து அப்படி ஆழ்வார் பக்கமாக தீர்ப்பாய விழுந்தெடுத்து எல்லாம் ஒரு யானை மேல ஏற்றி பட்ன பிரவேசமா கூட்டிட்டு போறா. பெரிய கோலாகலமாக எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. யானை மேல உட்கார்ந்து அப்படி போயிட்டு இருக்காரா. போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா கருடாரூடனா கருட சேவையா பெருமாள் ஆகாயத்துல வந்துடுறாரு. அவருக்கு ஆசை, அடடா நம்ம குழந்தைக்கு இவ்வளவு வைபவமா எல்லாம் நடக்கிறதே, அதை நான் பார்க்கணுமேன்னு ஆசைப்பட்டு அங்க இருந்து வர. இவருக்கா அதை வதைக்கிறது. வேற ஏதாவது ஒரு சபையில ஒரு சத்சங்கம் எங்கேயாவது அப்படின்னா அங்க வரலாம். இது என்னன்னா இப்பதான் அங்க இருந்து ஒவ்வொருத்தரும் பரதெய்வம் விஷ்ணுதான் நான் நிர்ணயம் பண்ணியிருக்கேன், இல்ல பரதெய்வம்னு அங்க சிவபரத்துவம் சொல்றவா, சாத்தாள் காணபத்தியாள், இல்ல பிரகிருதியே தான் உலக சிருஷ்டிக்கு காரணம்னு சொல்லக்கூடியவா, பௌத்தாள் ஜெயினாள்னு விதவிதமா பல பேர் வந்து எங்க தெய்வம்னு சொல்றவா எல்லாம் இருக்கிற இடத்துல ஐயோ இது வந்துடுதே, யாராவது கண்ணு வச்சுட போறாளே, அவளுக்குலாம் அப்படி தெய்வமே இல்லையே, என்னமோ ஒண்ணு அப்படியே செத்து போய் இப்படி கிடக்கான், அது ஒரு தெய்வம் அப்படின்ட்டு கும்படர ஒரு தலையெழுத்து உள்ளவாளுக்கெல்லாம் நம்ம பெருமாளை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே சிலு சங்கு சக்கர கதாதரனாக, நீலமேக சியாமளனாக, பீதாம்பர தாரியாக, ஸ்ரீவத் சாங்கித வட்சஸ்தலனாக, கௌஸ்துபா முக்த கந்தரனாக, கோட்டி சூரிய பிரகாசனாக அப்படி இருக்கக்கூடிய
வைபவமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீஹஸ்பதியை பார்த்தா இவாள்லாம் கண்ணு வச்சுட போறாளேன்னு இவருக்கு பயமா இருக்கான். இங்க இருந்து பார்த்தா அந்த கருடன் மேல காலை தொங்க போட்டுட்டு தானே பெருமாள் உட்கார்ந்து இருக்க. அந்த தாமரை போன்ற திருவடி தான் முதல்ல கண்ணுல படுறதா. அப்படியே ரோசா அழகா இருக்கக்கூடிய அந்த பாதத்தை பார்த்த உடனே இவர் பாடுறாராம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. அந்த பகவானினுடைய திருவடியினுடைய செவ்வி கூட மாறிடக்கூடாதே அப்படின்னு பெரியாழ்வாருக்கு மனசுல கவலையாக இருக்காம். உடனே பல்லாண்டு பாடினாராம். அந்த யானையினுடைய கழுத்திலேயே மணி தொங்குறது இல்லையா, அதை எடுத்து தாளம் போட்டுட்டு அழகா பாட ஆரம்பிச்சாராம். இப்ப பகவானுக்கே பல்லாண்டு பாடினதுனால அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. மேலும் பகவானுக்கே மாமனாராக ஆனாருங்கிறதுனாலையும் பெரியாழ்வார்னு அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பெயர் வந்தது. அந்த பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் செய்வார். வடபத்ர சாயிக்கு எப்பவும் புஷ்ப கைங்கரியம் செய்யக்கூடியவரா. நித்தியம் அழகா புஷ்பங்கள் பறித்து மாலை தொடுத்து பகவானுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க கூடியது அவருடைய கைங்கரியம்னு இருந்துருக்கு. கதாச்சித் சுப்ரபாதே து மகாபாகவதோத்தமக துளசி கிரகணம் கர்த்தும் பிராபதா புஷ்பவாட்டிகாம் கீர்த்தயன் கிருஷ்ண நாமானி சஞ்சசார ததஸ்ததக ததா சுஸ்ராவ மதுரம் சுஸ்வரம் சிசு ரோதனம். காலமே எழுந்து நந்தவனத்துல போய் அழகா துளசி புஷ்பங்கள் எல்லாம் பறித்து கொண்டு இருக்காராம். நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே நாமா சொல்லிண்டே அழகா புஷ்பங்கள் பறித்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குழந்தை அழற ஒரு சப்தம் இவருக்கு கேட்கிறது. என்ன ஏதோ குழந்தை அழற மாதிரி சப்தம் கேட்கிறதே விட்டு பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அந்த துளசி செடிக்கு நடுவுல இருக்காம். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இது என்ன குழந்தை ஒண்ணு இங்க இருக்கே. அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய கிரகத்துக்கு கொண்டு வராராம். புராணங்கள் சொல்றது குழந்தையாக கூட இல்ல, சாட்சாத் ஒரு 16 வயது பெண்ணாக கிளி கையில வச்சுட்டு அழகாக கொண்ட போட்டு அதுல மலர் சூடி பட்டு புடவை கட்டிண்டு ஆண்டாள் அப்படியே ஒரு தேவியாகவே காட்சி கொடுத்தா. மேல உன்னுடைய பெண்ணாக என்ன நீ வளர்ந்து சொன்ன உடனே பெரியாழ்வாரினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி குழந்தையாக மாறினாள். அந்த குழந்தையை எடுத்துட்டு பெரியாழ்வார் கிரகத்துக்கு வந்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அந்த குழந்தைய கிரகத்துக்கு எடுத்துட்டு வந்த ஆடி மாசம் பூர நட்சத்திரம். ஆடி பூரம்னா ரொம்ப விசேஷம் இல்லையா. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த குழந்தை பிறக்கிறது. கிரகத்துக்கு கொண்டு வந்து மனைவியிடம் கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த தம்பதிகள். அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்றது. சுருள் சுருள் சுருளா நிறைய கேசங்கள் இருக்குமா ஆண்டாளுக்கு. அதனாலதான் கோதைன்னு பேர் வச்சாராம் பெரியாழ்வார். கோதைனாலே கேசம்னு அர்த்தம் தமிழ்ல, அதனால அப்படி பேர் வச்சாராம். இந்த குழந்தை வளர 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 இந்த குழந்தையினுடைய கிருஷ்ண பக்தியும் வளர்ந்துட்டே போகுதான். பெரியாழ்வார் மகளாக வளரக்கூடிய ஒரு குழந்தை எப்படி வளருவா? எப்பவும் அவளுக்கு பகவானினுடைய கதைகளையே பெரியாழ்வார் சொல்றாராம். இந்த குழந்தையும் ஆசை ஆசையா கேட்குமா. அப்பா அப்பா கிருஷ்ணன் கதை கண்ணன் கதை சொல்லுவியே, சொல்லுப்பா சொல்லுப்பா கண்ணன் கதை சொல்லுப்பா. உட்கார்ந்து இவர் கண்ணன் கதை அந்த குழந்தைக்கு சொல்லுவாராம். பெரியாழ்வார் திருமொழின்னு பெரியாழ்வார் பண்ணினதே ஆண்டாளுக்காகத்தானோ என்னமோ. அவர் வாக்குல இருந்து குழந்தைக்காக வந்த கிருஷ்ணலீலைகள் எல்லாம் தான் பெரியாழ்வார் திருமொழின்னு அமைந்ததோ என்னமோ. நவநீத சௌரியம் எல்லாம் சொல்ற. அதற்கு மேல கண்ணன் கொஞ்சம் வளர்ந்தான். வீடு வீடாக போய் வெண்ண திருண்டிட்டு இருந்தவன் இப்ப பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்க போறான். பிருந்தாவனத்துல மாடு மேய்க்கிறவன் ரொம்ப அழகா புல்லாங்குழல் வாசிப்பாமா. இப்படி ஒவ்வொன்னா கண்ணனினுடைய கதை சொல்லி அதுல கண்ணன் வளர வளர இங்க ஆண்டாளும் கூடவே சேர்ந்து அப்படி வளர்ந்துட்டு வராளாம். குழந்தையினுடைய கிருஷ்ண பக்தியும் வளர்றது. பால லீலைகள் எல்லாமே அவளுக்கு அப்படி கிருஷ்ண லீலைகளாகவே அமையறது. சிறு மணல் வீடு கட்டுவாளாம். குழந்தைகள் எல்லாம் விளையாடுறது தானே, நிறைய மணல் இருந்தா அழகா அதை நல்லா குமிச்சு வச்சு அதுல சின்னதா ஒரு ஓட்டம் பண்ணி ஒரு வீடு மாதிரி கட்டி சொப்பு சாமான்லாம் வச்சு குடும்பம் நடத்துற மாதிரி குழந்தைகள் விளையாடும். ஆண்டாலும் அது மாதிரி ஒரு அழகான மணல் வீடு ஒண்ணு கற்றாளாம். அழகா கட்டி முடிச்சு இப்படி பார்த்து அவளையே ரசிச்சுக்கிறான். எவ்வளவு அழகா இருக்கு, எப்படி இருக்கு. தோழிகள் எல்லாருமா சேர்ந்து
கண்ணா என்ன கண்ணா, முதுகு நோக இப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வீடு கட்டினேன், இத போய் இப்படி ஓடி வந்து இதுல வந்து குதிச்சு இப்படி இத போய் கலைச்சிட்டியே, என்ன கண்ணா நீ இப்படி பண்ணின? உடனே கண்ணன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறானா. என்னத்துக்கு சிரிக்கிற? இப்போ எங்களுக்கு இந்த வீட்டை நீ திரும்ப கட்டி கொடு. எனக்கு கட்ட தெரியாதேடி கோத. ஏன் உனக்கு இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணினவன் நீ தான். 14 உலகங்களையும் சிருஷ்டி பண்ணின உனக்கு ஒரு மணல் வீடு கட்ட தெரியாதா? இல்ல தெரியாதுடி. தெரியாதான். கோதை கட்டுற மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு கட்ட கண்ணனுக்கு கூட தெரியாதான். எனக்கு தெரியாதே கோதை அப்படின்னு சிரிக்கிறானாம். போடா, நீ இந்த சிற்றில சதைச்சதோட இருக்கட்டும், வீணா இப்ப எதுக்கு நீ சிரிக்க வேற செய்யற? சிரிக்காத, சிரிச்சா எங்க மனசும் சேர்ந்து செதஞ்சு போறது. ஏதோ இந்த மணல் வீடு போனதோட இருக்கட்டும், எங்களினுடைய மனதையும் சேர்த்து சிதைச்சிடாதே அழகா பாடுறா. முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பினக்கு இட்ட கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லார். முற்ற மண் இடந்து தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய். நீ திரிவிக்ரம பெருமாளா 3 உலகங்களையும் அப்படி அளந்தாய் அப்படின்னுட்டு தெரியும் எங்களுக்கு. அப்படி பாவம் அந்த பரிசக்கரவர்த்தியை தான் ஏமாத்தின. ஏதோ ஒரு மூலையில இங்க உட்காந்துதானே நாங்க பாட்டு மணல் வீடு கட்டின்னு இருக்கோம். இந்த ஒரு இடத்த கூட எங்களுக்குன்னு விட்டு வைக்க உனக்கு மனசு இல்லையா? இதையும் அளக்கிறதுக்காக உன் காலை நீளமா நீட்டிட்டியோ? அதான் தெரியாம வந்து எங்க சிற்றில் மேல பட்டுடுத்தோ, எங்களுடைய வீடை வந்து அதான் இடிச்சிட்டியோ அப்படின்னு கண்ணனோட இப்படி சண்டை பிடிக்கிறாளாம். பெரியாழ்வார் கூடவே தான் எப்போ இந்த குழந்தை படுத்து தூக்குமா. அப்பா 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 பாருப்பா இந்த கண்ணனை, பாருப்பா இந்த கண்ணனை. என்னன்னா சொப்னம் கண்டிருக்கா. என்னம்மா என்னம்மா, நான் கட்டின மணல் வீடை எல்லாம் கலைச்சிட்டான்பா, வந்து இடிச்சுட்டான்பா. ஐயோ அப்படி இல்லம்மா, அவனுக்கு ரொம்ப உன் மேல இஷ்டம், அதனால உன் கூட வந்து விளையாடலாமே அப்படின்னு வந்திருக்கான். தெரியாம கால் பட்டிருக்கோம். பெரியாழ்வார் சமாதானப்படுத்துவாராம் ஆண்டாள. இப்படி குழந்தையிலிருந்தே கிருஷ்ண விஷயமான விளையாட்டுகளே விளையாடி கொண்டு இவள் வளர்றான். அவர் கதை சொல்லி சொல்லி சொல்ல சொல்ல கிருஷ்ண பிரேமையும் இவளுக்கு வளர்ந்துட்டே போகிறது. கல்யாணத்துக்குரிய வயசு ஆகிறது. அப்போ இந்த குழந்தைக்கு ருக்மிணி மாதிரி சுத்வா குணான் புவன சுந்தரான்னு கண்ணனை பத்தியே கதை கேட்டு கேட்டு இப்ப என்ன தோணிடுறது, கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆண்டாளுக்கு ஏற்பட்டுடுறதாம். இந்த வேற ஏதாவது அப்பான்னா என்ன சொல்லுவா? என்னம்மா பகவானை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? கொஞ்சமாவது ஏதாவது நடக்கக்கூடிய விஷயமா சொல்லு. என்னது இப்படி ஏதோ பைத்தியம் மாதிரி பேத்தின்னு இருக்கியே அப்படின்னு திட்டி வளர்ப்பா பிற பெற்றோரா இருந்தா. இவர் பெரியாழ்வார் இல்லையா, அதனால இவர் இன்னும் மேல மேல போஷிக்கிறாராம். மனசுல நினைச்சுக்கிறாராம், ஜனகஸ்யாபி பீஷ்மஸ்ய க்ஷீராப்தேஷ ப்ருகோரபி லப்துமிச்சன் மகாபாக்யம் தஸ்யா பாவம் புபோஷசக. அந்த பீஷ்மக மகாராஜனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அந்த க்ஷீராப்திக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கா. எம்பெருமான் அப்படி நினைச்சிருக்கானா? எனக்கு அப்படித்தான் ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும்னா அதை தடுப்பானே. இந்த குழந்தைக்கு அப்படித்தான் பகவான அடையணும் அப்படின்னு எழுதியிருந்தா அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? அதனால அந்த குழந்தையினுடைய பக்தியையே மேல மேல வளர்க்கிறாராம். இவரே ஏதாவது இந்த கல்யாண வயசு பெண்கள் அப்படின்னா, என்னம்மா உன கல்யாணத்துக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா பெரியாழ்வார் உடனே சொல்லுவாராம், என்ன கோதே உனக்கு கண்ணன் கண்ணன்னா ரொம்ப இஷ்டமாச்சே, பெருமாள் பெருமாள் பெருமாள்னு ரொம்ப உனக்கு பக்தியாச்சே, பேசாம பெருமாளையே மாப்பிள்ளையாக உனக்கு பார்த்துடலாமா? யாரு சிங்க பெருமாள் இருக்காரு, அவர் வேணா மாப்பிள்ளையா பார்த்துடவா உனக்கு? உடனே கோதை இப்படி முறைப்பாளாம், சேச்சே அவர் கர்ச்சனை பண்ணினாலே நீ பயந்துடுவ கோதை, சிங்க பெருமாள்லாம் வேண்டாம். என்ன திருவேங்கடமுடையான் சாட்சா ஸ்ரீனிவாசன் தான் வேணுமோ உனக்கு? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு வரதட்சணை கொடுக்க கஷ்டமேன்னு பாக்குறேன், ரொம்ப பெரியவரா அப்பேற்பட்ட ஒரு கோட்டீஸ்வரரா இருக்காரு, அவருக்கு வந்து நிறைய தான் நித்தியம் உண்டியல் பூரா, அவருக்கு கொடுத்து மாடுமா? நானோ சாதாரண ஏழை பிராமணர், அதனால ஸ்ரீனிவாசனான்னு கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா கூட பரவாயில்ல, உனக்காகனா வந்துடுவாரா இருக்கும், அதனால ஒன்னும் இல்ல, அவரே நானும் அந்த ஸ்ரீனிவாசன் வேணா உனக்கு மாப்பிள்ளையாக
கும்பகோணத்துல அமுதன்னு இருக்காராம். அந்த கோவில் இன்னும் நீ போய் சேவிச்சது இல்லையே, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன், அந்த கோவிலுக்கு போகலாம். அந்த பெருமாள் ரொம்ப அழகா இருப்பாராம், அவரை வேணா உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துடலாமா? இப்படி ஆழ்வாரே சொல்லி சொல்லி குழந்தையோட இப்படியே பரிகாசமாக பேசிட்டு இருப்பாராம். இந்த குழந்தையினுடைய பக்தியும் மேல 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 வளர்றது. இல்ல தோழிகளோட சேர்ந்து பேசி பழகி இருந்தாலும் அவளுக்கு இதேதான். ஏதாவது ஒண்ணு ஆண்டாள கோதையை எப்படி அழ வைக்கணும்னு தோழிகளுக்கெல்லாம் நன்னா தெரியுமா. கோதை கோதை என்னமோ பெருசா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறிய, கண்டிப்பா நடக்காது. நான் வேணா சொல்றேன் பாரு, அவர் எப்பேற்பட்டவர். கோவில்ல இருக்கிற பெருமாளாவது உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதாவது என்னமோ நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் தோணல அப்படின்னா போருமா, அவெல்லாம் சின்ன 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 ஆயிடுமா. அப்படி கண்கள்ல கண்ணீர் பனிக்க அங்கிருந்து உடனே ஓடிடுவாளாம். ஐயோ இங்க வா இங்க வா, ஏன் இப்படி கோபிச்சுக்கிறார்? இன்னொரு தோழி சொல்லுவாளாம், எல்லாரும் ஏன் இப்படி பேசுறேன் அவகிட்டக்க, சரி நம்ம வேணா குறி பார்க்கலாமா? முத்துக்குறி பார்க்கறது அப்படின்னு ஒண்ணு உண்டா. ஒரு தட்டுல நிறைய அரிசிய பரப்பி அதுல வட்டமாக ஒரு வட்டம் வரைவாளாம். அது ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து சேர்ந்தெடுத்து அப்படின்னா மனசுல நினைக்கிறது நடந்துடும் அப்படின்னு அர்த்தம். நம்ம வேணா குறி பார்க்கலாம், போத குறி பார்க்கலாம். எல்லாருமா அத்தனை பெண்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு தட்டுல ஓடி போய் நிறைய அரிசி எடுத்துட்டு வந்தாலும் அந்த அரிசியை பூரா பரப்பி இந்த கண்ணை மூடிக்கிறாளாம். போத போத போடு போடு போடு, கண்ணை மூடி மனசுல பெருமாளை நினைச்சிட்டு சேரணுமே 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 சேரணுமே, கூடிடு கூடலே கூடிடு கூடலே கூடிடு கூடலேன்னு பக்கத்துல எல்லாரும் அவளுக்காக அத்தனை பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாளாம். காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்து உறைவாமனன் ஓட்டரா வந்து என் கை பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே. காட்டுல இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான், இல்ல பெரிய நகர்ல இருக்கக்கூடிய அந்த சௌரிராஜ பெருமாள் மகிழ்ந்து அப்படி வந்து என்னுடைய கை பற்றுவாரா? பிரபோ என்னை வந்து நீ ஏத்துப்பியா, என்னை வந்து ஏத்துப்பியான்னு நினைச்சிட்டே அப்படியே அதை வரைகிறாளா. எல்லாம் ஹோன்னு சிரிச்சு பெருசா கை தட்டுறாளா. போதே கூடிடுத்து 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 கூடிடுத்து, போதே மனர நிச்சயமா நிறைவேறும் பாரு, பெருமாள் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பார். உடனே எல்லாம் சந்தோஷப்பட்டு போத வெட்கப்பட்டு நிற்பாளாம். எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்குமாம். இப்படியே இருந்துட்டு இருக்க சுத்தி இருக்கிறவா ஜனங்கள் எல்லாம் என்ன இந்த பெரியாழ்வா பெண்ணுக்கு நாளுக்கு நாள் வயசாயிண்டே போகிறது, கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே இவருக்கு கிடையாதா? இவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காரு. அவளை போய் கேட்டா ஏதோ பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறா. இதெல்லாம் ஏதாவது நடக்கிற விஷயமா? இவராது அம்மா இதெல்லாம் சரிப்படாதுன்னு ஒரு ஏதோ யாரோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம்னு பண்ணி வைக்க வேண்டாமான்னு ஊர்ல உள்ளவா எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று எல்லோரும் பேசுறாளாம். ஸ்ரீ கிருஷ்ணம் பதிமிச்சந்தி பரமன்யம் து நேச்சதி கதம் வா சக்னுயாத்யேஷ ப்ராப்தும் பர்த்தாரம் அச்யுதம் அஸ்யா விவாக கர்த்தவ்யோ பலாத்காரேண சாம்ப்ரதம் தீமதா விஷ்ணு சித்தேன ததாயம் ந கரோதி ச. பலாத்காரமா பலவந்தப்படுத்தியாவது இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? அது பாட்டு திடீர்னு சிரிக்கிறது, திடீர்னு அழறது, இதோ மோட்டு வேலையை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்கு. பாதி நாள் சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, நாளுக்கு நாள் இழைச்சு இழைச்சு போகிறா. ஏதாவது என்னமோ பெரிய பக்தி பக்தி பக்தின்னு சொல்லிக்கிறா. பகவான் கிட்டக பக்தி பக்தின்னு ஏதாவது பூத பிரேத சேஷ்டா ஏதாவது இருக்க போகுது. பேசாம இந்த ஆழ்வார் ஒன்றும் பண்றதா இல்ல. அவரும் ஒரு பக்கம் நேமேறு பெருமாள் பெருமாள் பெருமாள்னு பாடிட்டு கோவில்ல அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு நிற்கிற, இவ ஒரு பக்கம் அழுதுட்டு நிற்கிறா. எதுவும் ஒன்றும் சரியா இருக்கிற மாதிரி தெரியல. பேசாம நம்மளே ஏதாவது ஒரு ஒரு வைத்தியனையோ ஒரு மாத்திரைகளையோ கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். பக்கத்துல உள்ளவா ஊர்க்காரா எல்லாருமா கூடி சேர்ந்து ஒரு வைத்தியர் ஒருத்தரை கூட்டின்னு வந்து காட்டுறாளாம். அவர் வந்து இப்படி கோதையினுடைய நாடி பிடிச்சிட்டு பாக்குறார். வைத்தியருக்கு என்ன தெரியும்? பித்தம் ஸ்லேஷ்மம் கபம்னு அவளுக்கு தெரிஞ்சது இதுதான். இதையே மாத்தி மாத்தி பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எதையோ போட்டு அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆண்டாளுக்கு வந்திருக்கிற வியாதி யாருக்காது புரியுமா? லோகத்துல எதுக்கோ அழறவா தானே உண்டு. பகவான அடையணும்னு பகவத் விரகத்துல
ஆர்க்கும் இந்நோயிது அறியலாகாது அம்மனை மீர் துழதிப்படாதீர் கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும் ஆர்க்கும் இந்நோயிது அறியலாகாது. ஏதோ எனக்கு வியாதியோ அது இதுன்னு இந்த டாக்டர் எல்லாம் இந்த வைத்தியர் எல்லாம் தயவு செய்து கூட்டின்னு வராதீங்களேம்மா. எனக்கு என்ன நோய்னு யாருக்கும் புரியாது. நான் நன்னா இருக்கணும், சந்தோஷமா கலகலப்பா பேசி சிரிச்சு இருக்கணும், நன்னா சாப்பிட்டு இருக்கணும், நான் இப்படி புஷ்டி துஷ்டியா இருக்கணும்னு நினைக்கிறேடா. அதற்கு கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் நீலமேக சியாமளனான அந்த பெருமாள் இருக்க இல்லையா, அவர் வந்து என் கை பிடிச்சா இந்த நோய் தீரும். யாரோ வைத்தியன் வந்து எனக்கு நாடி பார்த்து தீர்க்கக்கூடிய நோய் அப்படின்னுட்டு நீங்க இத நினைக்கிறேடா. சரி, வைத்தியர்லாம் ஒண்ணும் உங்க குழந்தை நன்னா தாமா இருக்கா, எனக்கு ஒண்ணு இங்க எதுவும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஒண்ணும் தோணல. அந்த வைத்தியர் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம். அதற்கு அடுத்தது சரி மேல பாக்குறா, மாந்திரிகன் யாரையாவது அழிச்சுட்டு வருவோம், வந்து நன்னா வேப்பனை போட்டு நன்னா மந்திரிச்சுன்னு ஆள் அழிச்சா சரியா போகும்னு நினைச்சு மாந்திரிகன் ஒருத்தனை அழிச்சிட்டு வராளாம். அவன் வந்து பார்க்கிறான், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடைப்பேனை புன்னிற் புலிப்பெய்தார் போல புறநின்ற அழகு பேசாதே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம், அப்பேற்பட்ட ஏகோ விஷ்ணூர் மகத்பூதம்னு கருப்பண்ணசாமி அவர் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மான அப்பேற்பட்ட தெய்வம் பழகி கிடப்பேனை யார் வந்து வேப்பல ஓட்டி இந்த தெய்வம் ஓடும்? ஆனானப்பட்ட இரண்யகசிபுவாலேயே முடியல. அவன் மலையில இருந்து உருட்டி பார்த்தான், விஷத்தை கொடுத்து பார்த்தான், நெருப்புல தூக்கி போட்டான், பாம்பை வச்சு கடிக்க வச்சு பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான். சின்ன 5 வயசு குழந்தை பிரகலாதன் அவன் மனச மாத்த முடியலை. அப்ப நம்ம கோதையினுடைய மனது மட்டுமா அப்படி மாறிடும்? அப்பேற்பட்ட தெய்வம் அது யார் வந்து என்ன மேல போட்டு கீழே போட்டு பார்த்தாலும் அசைய மாட்டேன் நிற்கக்கூடிய அந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வம் பழகி கிடப்பேனை. நீலமேக சியாமளன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பெரிய மாயாவி. கண்ணன் மகாபாரத யுத்தம் எப்படி நடத்தினான் இல்லையா, அப்ப அவன் மாயாவிக்கு மாயாவி. அவன் வந்து கோதை மனசுல நினைச்சிட்டா யாரு வந்து அந்த ஹிருதயத்துல இருந்து அந்த கிருஷ்ணனை அகற்ற முடியும்? எது செஞ்சும் ஒரு பலனும் இருக்கல. என்னென்னமோ பண்ணி பாக்குறா. இவளினுடைய பிரேமையோ எப்பவுமே கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த இன்னும் கொண்ட பிச்சுட்டு தான் கிளம்பும்னு இருக்கிற மாதிரி அந்த பிரேமை நாளுக்கு நாள் மேல மேல வளர்ந்துட்டே போகிறது. குழந்தைய ரட்சிக்க முடியுமா, காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இவள் ஆகராளாம். பெரியாழ்வார் பாக்குற, என்னது இது, நான் தான் பக்தி பக்தின்னு இந்த குழந்தைக்கு பக்தியை வளர்த்தேன், இன்றைக்கு என்னன்னா அந்த பகவானே ஒரு பக்கம் திரும்பி பாக்குற மாதிரியே தெரியல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் மனசுல, இவளாதான் ஒரு பக்கமா பகவான ஆசைப்படுறாளா, அந்த பிரபு இவன் மேல கிருபைன்னு ஒண்ணு ஏதாவது பண்ணுவாரா, என் குழந்தையை ஏத்துக்கத்தான் செய்வாரா, என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் கோதைக்கு பெரியாழ்வார் கதை சொல்லிட்டு இருக்க, பாகவதம் சொல்லிட்டு இருக்க. அப்போ கோபிகைகள் எல்லோரும் பகவான அடையறதுக்காக காத்தியாயினி விரதம் அனுஷ்டிச்சார்களாம். சாண்டில்யர்னு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்த, அவர் வந்த பொழுது இந்த கோபிகைகள் எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கிறா, நாங்க எல்லோரும் பகவான கணவனாக அடையணும்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு உடனே காத்தியாயினி விரதம் அனுஷ்டிக்கிறதுன்னு போய் அம்பாள பிரார்த்திச்சுட்டா. சார்ந்தமாணி பெருமாள் வைபவத்துல தானே பார்த்தோம், கோமளவள்ளி தாயார் மங்களாம்பிகைய போய் பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். சார்ந்தமாணி பெருமாள் உடனே வந்து சகோதரி போய் அங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணினா, வந்து கோமளவள்ளி தாயார் கைப்பற்றினார்னு அன்றைக்கு கதை பார்த்தோம். அதனால அம்பாள பிரார்த்தனை பண்ணிட்டா உங்களினுடைய மனோரதம் நிறைவேறும்னு சொன்னார்னு அந்த கதைய பெரியாழ்வார் சொல்ல. கோதை பாக்குறான், அப்பா நாங்களும் இந்த மாதிரி நோன்பு விரதம் அனுஷ்டிச்சா எங்களுக்கு பகவான் கிடைப்பானாப்பா. ஆழ்வார் சொல்ற, அவசியம்மா, அதுக்கு என்ன, மார்கழி மாதம் 30 தப்பாம காலமே பிராத்த காலத்துல எழுந்திருந்து நீராடி பகவானுக்கு போய் நாம சங்கீர்த்தனம் செய்வீர்களானால் கண்டிப்பா பகவானினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தது, கோதை தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் கூட்டினாலாம். எல்லோரும் நம்ம எல்லாரும் மார்கழி மாசம் நோன்பு நூற்கலாம், மார்கழி மாதம் நோன்பு நூற்கலாம், 30 தப்பாம எல்லாம் நோன்புக்கு என்னென்ன செய்யணும்னு எல்லாம் தயாராச்சு. தயாராக
அழகா மார்கழி மாதம் அவளுடைய திருப்பாவை நோம்புங்கிறதான் அழகா 30 நாளைக்கு 30 பாசுரம் அப்படின்னு பாடி வச்சா இன்றைக்கு அந்த திருப்பாவை நமக்கு அப்படி கிடைக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழகீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீராள் கூர்வேல் கோடு தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராத கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேனோரெம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அந்த வருஷம் மார்கழி மாதம் முதல் தேதியே பௌர்ணமியாக இருந்ததாம். முழு நிலவு ஜிலு 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 ஜிலுன்னு பிரகாசிக்கக்கூடிய பௌர்ணமியா மதி நிறைந்த நன்னாளாம். மேல எப்பவுமே பகவானுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமே நினைச்சாலே அன்றைக்கு நம்முடைய மனதெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தமா. இன்றைக்கு வேணா போய் திவ்ய தேச வைபவம் ஒரு வாரமாக உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு, நம்ம இன்றைக்கு போய் கேட்கலாமே அப்படின்னு மனசுல என்னைக்கு தோணுதோ அன்றைக்கு மதி நிறைஞ்சு இருக்காம். சத்சங்கத்துக்கு போகணும், சத்சங்கமா ஏதாவது செய்வோம், நாம சங்கீர்த்தனம் செய்வோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே மதி நிறைந்த நன்னாளாம். மேல இந்த குழந்தைகள் எல்லாம் நாங்க மார்கழி 30 நாளும் நோம்பு நூக்க போறோம், நோம்பு நூக்க போறோம், நாங்கெல்லாம் விரதம் இருக்கலாம்னு இருக்கோம்ப்பா. விரதமா என்னடி இது? சின்ன குழந்தைகள் நந்தகோபர்கிட்ட போய், எல்லா நந்தகோபர் தானே ஊருக்கு தலைவர் இல்லையா, அவர்கிட்ட போய் பாபா பாபா நாங்கெல்லாம் விரதம் அனுஷ்டிக்கலாம்னு இருக்கோம், நீங்க என்னடி விரதம் அனுஷ்டிக்க போறேன்? சின்ன குழந்தைகள் உங்களுக்கெல்லாம் என்ன விரதம்? இல்ல மாதம் மும்மாறி பெய்து லோகம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னா விரதம் அனுஷ்டித்தா அப்படி நடக்கும் அப்படின்னுட்டு அந்த ரிஷி சொன்னார் பாபா, அதனால விரதம் அனுஷ்டிக்கலாம்னு இருக்கோம். அப்படியா? சே, இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் பார்த்தியா? அதுக்கு என்ன செய்ய போறேன்? மார்கழி மாதம் 30 நாளும் காலம்புற எழுந்து போய் யமுனையில ஸ்நானம் பண்ணி பகவானை கொடுத்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம்னு இருக்கோம். காலங்காத்தால யமுனைக்கு இதுகள் எல்லாம் பெண் குழந்தைகளா சேர்ந்து தனியா எப்படி போகும்? கண்ணா கண்ணா, டேய் கண்ணா, இதோ வந்துட்டேன்ப்பா, என்னப்பா கூப்பிட்டேடா? இந்த குழந்தைகள் எல்லாம் விரதம் அனுஷ்டிக்க போறதுகளா? எப்படி பாத்தியா, இந்த சின்ன வயசுல என்ன ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கு இதுகளுக்கு எல்லாம். கண்ணன் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிறானா? அதுகள் எல்லாம் யமுனைக்கு தனியா காலம்புற எப்படி ஸ்நானம் பண்ண போக முடியும்? அதனால நீ என்ன பண்ற, நீ கூடவே அவளுக்கு துணைக்கு போய் அவ கூட இருந்து அவளை திரும்ப அழைச்சிட்டு வந்துடு. அப்பா என்னப்பா, பொம்மநாட்டு குழந்தைகளோட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு யசோதம்மா சொல்லியிருக்கா. அப்படி பழகினா மூக்கு காது அருந்து போயிடுமா? அட போடா, அதெல்லாம் போன அவதாரத்துலடா, நீ என்ன இப்படி சொல்ற? இல்லப்பா அம்மா தான் சொல்லியிருக்கா. அப்பா சொல்றேன், பேசாம கூட நீ போ, துணைக்கு போ அப்படின்னு நந்தகோபரே கண்ணனை துணைக்கு அனுப்புறாராம். மதி நிறைந்த நன்னாளாம். எப்பவும் என்ன சொல்லுவா ஊர்ல எல்லாரும், ஏடி எல்லாம் அப்படி அந்த கண்ணன் 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 அவனை சுத்தி என்ன எப்ப பாரு சுத்திட்டு இருக்கிறது? பெண் குழந்தைகள்னா கொஞ்சம் ஒரு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் வேண்டாமா? ஏதோ அவன் பின்னாடி என்ன எல்லாம் எப்ப பாரு ஓடிட்டே இருக்கேன்னு ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் இவாள கோச்சு பாலாம் கண்ணன் கண்ணன்னு போறதுக்கு. இன்றைக்கு என்ன ஆச்சு? நந்தகோபரே கண்ணனையே கூப்பிட்டு இவாளுக்கு கூட துணைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி மதி நிறைந்த நன்னாளாம். நீராட போதுவீர். நீராட்ட உற்சவம். போய் யமுனையில போய் நீராடுறா அப்படிங்கிறது இல்லையா, கண்ணனினுடைய பிரேமையில நீராடுறதே நீராட்ட உற்சவம். கண்ணனினுடைய குணானுபவத்திலேயே மூழ்கி மூழ்கி இருக்கிறதே நீராட்ட உற்சவம். கிளம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரையா எழுப்பி ஒருத்தர் நீ என்ன கூப்பிட்டு, நீ முதல்ல என்ன எழுப்பிடு, நான் அவளுக்கவா பேசிக்கிறதுல ஆரம்பிச்சு இங்க இருந்து நேர யமுனைக்கு போற வரைக்கும், யமுனையில ஸ்நானம் செய்து திரும்ப வர வரைக்கும் இவாளுக்கு கிருஷ்ணன் பேச்சுதான். கூடவே கண்ணனும் வேற கையில ரத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மலர்
கிடைச்சாச்சு அப்படின்னு கிடைச்சிட, அப்படி ஒரு கிருஷ்ணானுபவத்துல நீராடுறதா நீராட்ட உற்சவம். நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். அப்பேற்பட்ட வளம் மிக்க ஊர்னா எது? திவ்ய தேசம்தான். வேறு எந்த தேசம் அப்படி ஒரு செல்வ செழிப்போட இருந்துட முடியும்? சாட்சாத் பகவான் எங்கு குடிகொண்டு இருக்கானோ அந்த தேசமே அப்பேற்பட்ட வளம் மிக்கது. அவன் சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் இடமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அதுல அவன் சீர் வளம் மிக்க அவன் ஊர், அந்த சீர் வளம் மிக்கது அவன் ஊராகத்தான் இருக்குமா? இன்னொன்னு, அவன் சீர் வளம் மிக்கது அவன் ஊர் தான். பெருமாளினுடைய அனுகிரகம் குணங்கள்ங்கிறது எங்க பாரு இருக்கு. எந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கும் பகவான் தான் கதி, பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னுட்டே இருந்தாலும் கூட அது அப்படி உள்ளங்கை நெல்லிக்கனியில எங்க அப்படி தெளிவா தெரியும்னா கோவிலுக்கு போனா தானே. பகவான அனுபவிக்கணும்னா சர்வத்திர எங்க அனுபவிக்கணும்னாலும் அந்த கோவிலுக்குன்னு போய், அதுவும் திவ்ய தேசத்துல போய், அதுவும் ஆழ்வார் பாசுரத்தை சேவிச்சு பெருமாள் அனுபவிக்கிற மாதிரி ஆகவே ஆகாது இல்லையா? அப்ப அந்த அவன் சீர் வளம், அவனுடைய கல்யாண குணங்கள் பிரகாசமாக தெரியறது திவ்ய தேசங்கள்ல தானாம். அப்படி சீர் மல்கும் ஆய்ப்பாடி, சாட்சாத் அந்த பகவான் அவதாரம் பண்ணி இருக்கிறதுனாலேயே அந்த ஆய்ப்பாடி அப்பேற்பட்ட செல்வ செழிப்போட விளங்கறதாம். இவர்கள் செல்வ சிறுமீர்கள். பகவானினுடைய சம காலத்துல பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணி இருக்கணுமே, சமகாலத்திலேயே பிறக்க பாக்கியம் பண்ணி இருக்கணும்னு இருக்க, அவன் பிறந்த ஊர்லயே பிறந்து அவனுடைய சம வயசு குழந்தைகளாக பிறந்து அவன் கூடவே ஆடி பாடி விளையாடி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரியான ஒரு பக்தியும் கிடைக்க பெற்று சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். அவர்கள மாதிரி ஒரு செல்வம் உள்ளவா யாரு? ஆண்டாளேதான் பின்னாடி பாடுறான், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எப்பாவா அப்படின்னு. அப்ப அந்த செல்வம் கொட்டி கிடக்கான் ஆய்ப்பாடியில. இந்த சிறுமிகளுக்கு ஈடானவர்களே கிடையாதுன்னு அப்படி பிரவாகமா அங்க பக்திங்கிறது ஓடுறதாம். அப்படி செல்வ சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்தகோபன் குமாரன். கையில வேர் வச்சுட்டு இருப்பான் எப்பவும் நந்தகோபன். என்ன அவ்வளவு ஒரு குரூரமானவரா? அவர் ரொம்ப அப்படி அவரை பார்த்தாலே பயமா இருக்குமா? கையில வேர் வச்சுட்டு எதுக்கு இந்த நந்தகோபன் அப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப பாவமா. நந்தகோபனை எல்லாரும் வாபோன்னு தான் சொல்லுவாளாம். பாபா பாபா என்ன பாபா நீ இப்படி பேசுற அப்படின்னா சின்ன குழந்தை கூட அவர்கிட்ட பேசுவான். அவ்வளவு சுலபமானவரா இருப்பாராம். அப்ப கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு அவரை ஏன் சொல்லுவானேன்னா, கண்ணன் பிறந்ததுல இருந்து அப்படி ஆயிட்டாராம். மாத்தி 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 பூத்தனை வந்தா, அதுக்கப்புறம் அங்க பார்த்தா பகாசுரன் வந்தான். இங்க ஒவ்வொரு அசுரனா மாறி மாறி வரானே, நம்ம குழந்தைக்கு எப்ப என்ன ஆபத்து ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு பெரிய வேலை கையில வச்சுட்டே கண்ணன் பக்கத்திலேயே அந்த தொட்டுக்கிட்டே உட்காந்து இருப்பான். ஒரு கொசு வந்தா கூட வேளால குத்தி கொண்டுடணும் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி பார்த்துக்கணுமே, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கண்ணி, அந்த யசோதையினுடைய கண்கள் பெருசா இருக்குமா. என்ன அவ்வளவு பெரிய அப்படி ஒரு கண்ணு இந்த யசோதைக்கு அப்படின்னா, கண்ணனை பார்த்து 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 கண்ணு பெருசா எடுத்தான். பார்த்து ரசிச்சு 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 அண்ணா சொல்லுவா, அவர் சொல்றதான் நான் அப்படியே சொல்றேன். கண்ணு அவ்வளவு பெருசா அப்படி ஆயிடுத்தான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அப்பேற்பட்ட நந்தகோபர் பிள்ளையகா அப்படி ஒரு பாசம் பிள்ளை மேல, அப்படி ஒரு அம்மா திருவுடை பிள்ளைதான். ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் எவ்வளவு கண்ணனை குறை சொன்னாலும் போடி போடி எல்லாரும் வந்துட்டே என் குழந்தையே சொல்றதுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் செய்யறதையெல்லாம் எந்த என் புள்ள தலையில கட்டிடுவேடா நீங்க. ராமாவதாரத்துல செஞ்ச குருபம் கூட கிருஷ்ணன் செஞ்சான்னு சொல்லிடுவா போல இருக்கே, என் பிள்ளையா எல்லாம் செஞ்சா அப்படின்னு பறிஞ்சு கட்டிட்டு பறிஞ்சிட்டு வர ஒரு அம்மாவா இந்த யசோதம்மா. அப்பேற்பட்ட ஏறார்ந்த கண்ணி யசோதைக்கும் அந்த நந்தகோபனுக்குமாக பிறந்த இளம் சிங்கம். அப்படி ஒரு சிங்க குட்டியா நடமாடிட்டு இருக்கானா அந்த கோகுலத்துல. நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே இப்படி யசோதை இளம் சிங்கம்னு பாடிட்டா உடனே தோணுது, அடடா எல்லாருக்கும் மனசு தெரிஞ்சிடுமோ,
ரொம்ப இப்படி நம்ம பாட்டு கிருஷ்ணனை இவ்வளவு சொல்லிட்டோமே, நம்ம கண்ணனை ஆசைப்படுறோம் அப்படின்னுட்டு எல்லாரும் நினைச்சிட போறாளே. சொல்லிருக்கிறது என்ன, நன்னா மழை பெய்யணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் நோம்பு நூக்க போறோம்னு பர்மிஷன் வாங்கிட்டு இங்க இருந்து போக, இப்ப கண்ணனுக்காக நோம்பு நூக்கிறோம்னு இப்படி போய் சொல்லிட்டோம். அங்க வேற 4 பேர் நின்று அந்த வயசான அந்த மாமி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா, ஏதாவது 4 பேசிடுவாளேங்கிறதுனால ஐயோ என்ன நாராயணனே எல்லாம் உடனே கண்ணத்துல போட்டுக்கிறதா, பெருமாள் பெருமாள் நமக்கே அப்படி அனுகிரகம் பண்ணுவர் அப்படின்னு எல்லாம். அதனால நாராயணனே நமக்கே பறை தருவான். இன்னொன்னு அப்படி முதலியே அந்த ஒரு ஐகாந்தியத்தை வைக்கிறார் ஆண்டாள். நாராயணனே நமக்கே, நாராயணன் தான், வேறு தெய்வம் கிடையாது. ஏதோ அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு நின்ற ஆதிப்பினான் நிற்க மற்ற எத்தெய்வம் நாடுகிறே. வேற ஒரு தெய்வம்னு யார்கிட்டயாவது போவாளா? பரதெய்வமாக இல்ல அப்பேற்பட்ட சரண்யனாக, அப்பேற்பட்ட அந்த சர்வசக்தன் சர்வகர்ம பலப்பிரதன் அப்பேற்பட்டவன் இருக்கும் பொழுது வேறு தெய்வம் நாடுவாளா? வேற தெய்வத்திட்ட போவாளா? எல்லாம் தேவாகா கர்ம சச்சிவாக எல்லாம் அவரவர்கள் ஏதோ அவரவர்களுக்கு முடிஞ்ச அளவு தான் அனுகிரகம், கர்மாக்கு தான் அனுகிரகம் பண்ண முடியும். ஸ்வச்சந்த கிருபாளு அப்படிங்கிறது பகவான் மட்டும்தானே, அவனே கதி. நீ இவர்களுக்கு அவன் மறந்தும் புறந்தொழாள்னு அந்த நாராயணனை தவிர அந்நிய தெய்வம் தெரியாதுன்னு இவர்களினுடைய ஸ்வரூபம். அவனும் எப்படி இருப்பானா, நமக்கே வரை தருவான். வேற யாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னா அவனும் நினைக்க மாட்டானா. என் ஜனங்கள், என் கோவில், திவ்ய தேசம் திவ்ய தேசமா ஓடி 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 வர ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணாம வேற யாருக்கு நான் அனுகிரகம் பண்ண போறேன்? திவ்ய தேசம் திவ்ய தேசமா அப்படி போய் சேவிக்கிறவா உயலல்லால் மற்ற ஆர்க்கு உயலாமே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அப்ப அவர்களுக்கே நான் சொந்தம், நமக்கே பறை தருவான்னு அவனும் அப்படி இருப்பானா? பகவத்கீதையில கூட கடைசியில பகவான் இதை சொல்றான். கிருஷ்ண பரமாத்மா மாமேகம் சரணம் ரஜ, என்னையே சரணமடைவாயாக, அகம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா அப்படின்னு பகவத்கீதை பூர்த்தி கடைசியில கிருஷ்ணன் இதை சொல்றான். நான் ஒருவனே கதி, என்ன சரணமடை, நான் உன்னை கரையேற்றுவேன் அப்படின்னு கடைசியில பகவான் சொன்னதை இங்க முதல் பாசுரத்துல வச்சுட்டா ஆண்டாள். அவன் யோசிச்சு நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கடைசியில அர்ஜுனனுக்கு சொல்றான். வரிசையா அத்தனை யோகம் சொன்னான். எல்லாம் சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், கர்ம சந்நியாச யோகம்னு விதவிதமா எல்லாம் சொல்லி ரொம்ப யோசிச்சு சரி போனா போறது பாவம் அர்ஜுனன் சொல்லிடலாம், சொல்லாம இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு சொன்னானா மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு. இவ்வளோ கிருபாளு முதல் பாசுரத்திலேயே சொல்லியாச்சு. அது இதுன்னு ஒண்ணும் பண்ணாதீங்கோ, நாராயணனே தெய்வம், நமக்கே வரை தருவான், நம்ம சொந்த சொத்து நமக்குன்னு இருக்கான். அதனால அவனை போய் ஆசிரியுங்கோ, பாரோர் புகழ படிந்தேலோர் எப்பாவாய். அப்படி பகவத் பக்தர்களாக நாம் இருப்போமானால் பாரே நம்மளை புகழும், லோகமே நம்மளை தரையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடும். அப்படி போய் அவனை போய் ஆசிரியிப்பீர்களாக. இன்னொன்னு பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய்னு என்றைக்கு திருப்பாவை எழுதின அன்னைக்கு அவ காலத்துல ஆண்டாள் எழுதினது. அது என்னத்தை சூச்சிப்பிக்கிறது? பல காலம் கழிச்சு கால காலத்துக்கும் லோகமே திருப்பாவைய பாட போறது. எதை யாரு பாடுறாளோ இல்லையோ, சின்ன குழந்தை முத கொண்டு மார்கழி மாசம் ஆயிடுச்சுன்னா ஒரு திருப்பாவை புக்க வச்சுட்டு 30 நாள் திருப்பாவை பாடுறதுன்னு எங்க பாரு திருப்பாவை அப்படி ஒரு பிரசித்தி இல்லையா? அப்ப பாரோர் புகழ இந்த திருப்பாவை நிற்க போறது இன்னும் கால காலத்துக்கும் இன்றைக்கு நம்ம எல்லாரும் பாடுவோம். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு தன்னுடைய தோழிமார்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு 30 நாளும் விரதம் அனுஷ்டிக்கிறாளாம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஒரு விரதம்னாலே சில விஷயங்களை அனுஷ்டிக்கணும் இல்லையா? சில நியமங்கள் அப்படிங்கிறது உண்டு. விரதம் அப்படின்னாலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய் விட்டு சாப்பிட மாட்டோம், பாலே குடிக்க மாட்டோம், காலங்காத்தால 3:30 மணிக்கே எழுந்து போய் ஸ்நானம் பண்ணிடுவோம், மையிட்டு எழுதோம், மையிட்டுக்க மாட்டோம், தலையில பூ சூட்டிக்க மாட்டோம், செய்யாதன செய்யும், செய்யக்கூடாதது எதையும் செய்ய மாட்டோம், தீக்குறளை சென்றோதோம். சின்ன குழந்தைகள் தானே, ஒருத்தர் போய் கோல் சொல்லி சண்டை போட்டு அதெல்லாம் இந்த 30 நாளும் நாங்க பண்ணவே மாட்டோம். யாரை பத்தி யாரும் ஒன்னும் போய் அவதூறு சொல்ல மாட்டோம்.
சின்ன குழந்தைகள் இப்படி போய் இருக்கணுமா? நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மை இட்டுக்க மாட்டோம், பூ வச்சுக்க மாட்டோம்னெல்லாம் இது என்ன இப்படி ஒரு விரதம் அனுஷ்டிக்கிறாளே அப்படின்னா, அவளும் எவ்வளவோ பார்த்தா அழகா அலங்காரம் பண்ணிட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு ரொம்ப நன்னா மையிட்டு எல்லாம் பண்ணி இப்படி 4 தடவை போயிட்டு 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 வருவாளாம். கோவில்ல போய் 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 வடபத்திர சாயி முன்னாடி இவ்வளவு நின்று பார்த்தா வடபத்திர சாயி கண்ணத்தை எடுத்து பாக்குற மாதிரியே இல்லையா, தேவேன்னு படுத்துட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு சைன திருக்கோலத்திலேயே. பார்த்தா கோதைக்கு கோபம் வந்துடுது. நான் எவ்வளவு ஆசையா வந்து வந்து உன் சந்நிதியில வந்து நிக்கிறேன், நீ என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறியா? இனிமே பாரு, சாப்பிடறது கிடையாது, தூங்கிறது கிடையாது, அலங்காரம் பண்ணிக்கிறது கிடையாது. நாளுக்கு நாள் கோதை அழைச்சு போயிட்டே இருக்கா. நோம்பு நூக்குறேன்னு 3 மணிக்கே எழுந்துட்டு நெய் போட்டுக்கிறது கிடையாது, பால் குடிக்கிறது கிடையாது, சரியா அலங்காரம் ஒண்ணும் பண்ணிக்கிறது கிடையாது. பெருமாள் இப்படி ஓரக்கண்ணால பாக்குறாராம். ஐயோ இவ ஏன் இப்படி ரொம்ப இழைச்சு போயிட்டே இருக்காரு, ரொம்ப இழைச்சு போயிட்டே இருக்காரு. அவர் ஆசைப்படுற அந்த திருமேனி நாளுக்கு நாள் வாடுறது அவருக்கு பொறுக்காம, அப்பவாது நீ என்ன பாக்குறியான்னு பாப்போம். ஐயோ கோதை இப்படி ஆயிட்டாளேன்னு என்ன பாப்பாரோங்கிறதுக்காக மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம்னு அப்படி ஒரு ரத்தம் இவர்கள் அனுஷ்டிக்கிறார்களாம். 30 நாளும் அழகா பூரா நாம மகிமை தான். அந்த திருப்பாவை பூரா நாம சங்கீர்த்தனத்தை சொல்றான் ஆண்டாள். நித்தியம் அவர்கள் பண்றதும் அந்த நாம சங்கீர்த்தனம் தான். நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இது, அதாவது வேதம் உத்திஷ்டத ஜாகிரத பிராபியவரான் நிபோதத அப்படின்னு ஜீவராசிகளை எழுப்புறது. எழுந்திருங்கோ, பகவான உணரணும், அதுதான் நம்முடைய பரம புருஷார்த்தம் அப்படின்னு ஜீவகோடிகளை எழுப்பி ஜாக்கிரதப்படுத்துறது. இப்படி இருக்கணும், இதுதான் பாதை அப்படின்னு. திருப்பாவை என்ன பண்றதா, அது ஜீவகோடிகளை தானே எழுப்புறது வேதம். திருப்பாவை சாட்சாத் பகவானையே எழுப்புறதுதான். போய் பகவானையே எழுப்பிடுறா ஆண்டாள். அப்போ பெரியவாள்லாம் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கான். என்னன்னா, மயர்வர மதிநலன் அருளினன் யவனவன் அப்படின்னுட்டு அவனை பத்தி சொல்றோம். அவனாலதான் அப்பேற்பட்ட பக்தியும் ஞானமும் வரணும்னு. அந்த மயர்வர மதிநலம் அருளரவனுக்கு மயர்வர மதிநலம் அருளினது நம்ம கோதை தானா. அந்த பெருமாளுக்கே அந்த ஞானத்தை கொடுத்தது நம்ம அப்படியே துணிஞ்சடிச்சு எல்லாம் பெரியவா வியாக்கியானம் அப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணியிருக்கா. அப்படி அவனையவே எழுப்புறாளாம். எழுப்பி ஜீவகோட்டிகள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறதே, நீ அதுகளெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு அந்த ஜீவகோட்டிகளை காட்டி, இந்த பக்கம் ஜீவகோட்டிகள் எல்லாரையும் எழுப்பி சும்மா சும்மா இப்படி தூங்கிட்டே இருக்கேளு, லௌகீகத்திலேயே உழண்டிட்டே இருக்கேளு, நீங்க அந்த பகவான் பக்கம் கொஞ்சம் திரும்ப வேண்டாமா, கொஞ்சமாவது பக்தின்னு ஒண்ணு பண்ண வேண்டாமா, அவன் அடையணும்ன்ற எண்ணம் கிஞ்சிதாவது வர வேண்டாமா அப்படின்னு இங்க ஜீவராசிகளுக்கு சொல்லி அவனுக்கு இவாளை காட்டி கொடுத்து, இவாளுக்கு அவன் கிட்ட பக்தி பண்ற வழியையும் சொல்லி கொடுத்து, அப்படி ஒரு குருநாதராக இருந்து அந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறாளாம். போய் பகவானையே போய் எழுப்புற மாதிரியா இந்த திருப்பாவை எப்படி அமையிறது. 30 நாள் நோன்பு முடியக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாச்சு. நோன்பு முடிய போறது, நமக்கு கண்ணன் என்ன அனுகிரகம் பண்றான்னு பார்ப்போம். பெருமாள் நமக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணுவார். என்ன அனுகிரகம்னு எல்லாம் சின்ன அதுக்குன்னு தானே பண்றது. அப்படியே ஆசையா இருக்காம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றோமே துண்ணும் குலத்தில் பீராது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு விரவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றஞ்சிறு காலே. இப்படி காலங்காத்தால 30 நாளா நித்தியம் வந்து உன்னை வந்து தொழறோமே,
எதற்காகன்னு உனக்கு தெரியுறதா? பகவான் பார்த்தானா, ஓ எனக்கு தெரியாதாடி, உங்களுக்காக எல்லாம் நான் பறை பண்ணி வச்சிருக்கேன் பார். எல்லாம் பறை அப்படின்னா ஒரு வாத்தியம், ஒரு தாளம், அது வாசிக்கிற வாத்தியம். அந்த பறை எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி இல்லையா, உங்க எல்லாருக்கும் நான் பறை தயார் பண்ணி வச்சிருக்கேன். கர்மஸ்ரத்தையா கண்ணனே பண்ணிருக்கானாம். எல்லாருக்கும் அழகா ஒரு அட்டை எடுத்து அதுல ஒட்டி, மேல கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டி, இவர்களுடைய பேரெல்லாம், கோதை, ஒவ்வொருத்தருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரு எல்லாம் எழுதி எல்லாருக்கும் பறை தயார் பண்ணி அவன் வச்சிருக்கானாம். உங்க எல்லாருக்கும் இதோ பறை தயார் பண்ணிருக்கேன் பாரு, இந்தாங்கோ. ஒவ்வொருத்தரையா கூட்டு கூட்டு கொடுக்கலாம். 30 நாள் வந்தியா? வந்தா தான் உண்டு. அவன் 30 நாள் வந்தா கண்ணா என்ன நீ அப்படின்னு ஒருத்தரையும் விட்டு கொடுக்கலையா. எல்லாருக்கும் கொடு, ஒருத்தரை கூட விடக்கூடாது, அத்தனை பேருக்கும் கொடு. கோதை ஆர்டர் பண்றானா, எல்லாருக்கும் அந்த பறை கொடுக்கறானா. கோதை பார்த்தா, இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. என்ன பிரபு, இந்த ஒரு பறைக்காகவா நாங்க இவ்வளவு தூரம் 30 நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நோன்பு இருந்தோம், இத போய் எங்களுக்கு கொடுக்கறியே. கோதை, அப்ப உனக்கு என்ன வேணும்? ஓ, அழகா உங்க எல்லாருக்கும் நல்ல பட்டு பாவாடை கொடுக்கவா? எல்லாருக்கும் நல்ல பட்டு பாவாடை கொடுக்கிறேன். இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. பட்டு பாவாடை எல்லாம் வேண்டாம் கண்ணா, அதுக்காகலாம் நாங்க ஒன்னும் நோம்பு நூற்கல. சரி, உங்க எல்லாரையும் நல்ல வைகுண்ட சுந்தரிகளா, அப்பேற்பட்ட அழகிகளாக உங்க எல்லாரையும் ஆக்கிடவா. இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. யாருக்கு வேணும்? நாள் பிஞ்சு போற பறை. அழகு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதுக்காகவா நாங்க இல்ல 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 பிரபு, எங்களுக்கு அந்த ஒரு பறையும் வேண்டாம். சரி, அப்பனா நான் உங்களுக்கு சாட்சாத் ஸ்வர்க்க சௌக்கியத்தை கொடுக்கிறேன். இற்றை பறை கொள்வான் அன்று பரமேஸ்வரம் தரேன். இற்றை பறை கொள்வான் அன்று பரமபதம் கொடுக்கிறேன் உங்க எல்லாருக்கும். இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. பரமபதமே வேண்டாமா? எங்கிட்ட இருக்கிற சொத்துலயே இருக்கிறதுக்குள்ள பெரிய சொத்து பரமபதம் தானே, அதை கொடுத்தாலும் வேண்டாம்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்கு? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நீ பரமபதம் தரேங்கிறியே, எங்களுக்கு அது மோட்சமா வேணும், வேண்டாம். இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் திரும்ப 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 பிறவி வேணும். மீண்டும் 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 கிருஷ்ணாவதாரங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கணும். நாங்களும் திரும்ப 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 பிறவி எடுத்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு பிறவியிலையும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். மற்ற நம் காமங்கள் மாற்று. அப்படித்தான் எங்க ஹிருதயத்துல வேறு ஆசைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் மாற்றி உன்கிட்டயே மனதை ஈடுபட்டு பகவத் கைங்கரியத்துல மட்டுமே ஆசை இருக்கக்கூடியவர்களாக எங்களை வைப்பாயாக பிரார்த்தனை பண்ணி திருப்பாவை பூர்த்தி ஆகிறது. பகவான் சந்தோஷப்படுறான். மேல இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு மனதுல சங்கல்பிச்சுருந்தான். கடைசி நாள் 30வது நாள் எல்லாம் அன்றைக்கு ஸ்நானம் பண்ணறதுக்காக எல்லாம் அந்த திருக்குளத்துக்கு வந்தாச்சு. வந்து எல்லாம் ஸ்நானம் பண்ண இன்னைக்கு கடைசி நாள் பூர்த்தி அப்படின்ன உடனே நல்ல இதுகள் எல்லாம் நல்ல அழகழகான பட்டு பாவாடை கட்டிண்டு வந்திருக்காளா. மனசு வரல, அதோட நீராட்ட உற்சவம் அப்படின்னுட்டு அதுவும் வந்து ஒரு பூஜைக்கு அங்கம். ஏற்கனவே எல்லாம் குளிச்சுட்டு வந்து இங்க வந்து ஒரு நீராட்டம் அப்படின்னு வருது. இது எல்லாத்தையும் இதோட போய் ஸ்நானம் பண்றதா? சரி, இப்ப யார் இருக்கா? காலம்புற 3:30 மணிக்கு காலமே ஒத்துருமே இல்லையே. நீ எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் தானே. அந்த கட்டில் இருக்கிற வஸ்திரம் எல்லாத்தையும் அவுத்து அந்த கரையில வச்சுட்டு எல்லாம் உள்ள குளிக்க போயிடுறதான். இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சிரிச்சு விளையாடி ஸ்நானம் பண்ணிட்டே இருக்காளா. அப்போ திடீர்னு கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சப்தம் ஒண்ணு கேட்கறது. என்னடி இது, ஏதோ சிரிக்கிற, யாரோ சிரிச்ச மாதிரி இல்ல, யாரு, என்ன சப்தம், என்ன என்ன அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு குருந்த மரத்து மேல கண்ணன் உட்காந்துருக்கானா. அடடா, கண்ணன்டி, கண்ணன். அவனுக்கு தெரியாம இன்னைக்கு வரணும்னு முதலையே நம்ம எல்லாம் சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம் மேடி. அவன் இன்னைக்கு ரொம்ப லேட்டா எடுத்து தூங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. நம்ம தான் வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். மேல உட்காந்துருக்காண்டி, மேல உட்காந்துருக்காண்டி. சரி சரி வா, எல்லாம் சீக்கிரம் கரைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கரையில வச்சிருந்த துணி எதையுமே காணல. ஐயோ, இங்க வச்சிருந்த துணி எதுவுமே காணலையே அப்படின்னா கண்ணன் இன்னும் பெருசா பொருள்னு சிரிக்கிறானா. என்னன்னு பார்த்தா மேல தலையில கழுத்துல கையில எல்லாம் போட்டுட்டு இவாளோட வஸ்திரத்தை எல்லாம் போட்டுண்டு உட்காந்துருக்கானா.
நம்பெருமாளுக்கு ஒரு நாள் ஒரு உற்சவம் உண்டு. வரிசையா நிறைய எல்லா ஷாலும் மேல போத்தி ஒரு உற்சவம் ஒன்று பண்ணுவா. அப்போ அது அந்த மாதிரி உட்காந்துருக்கானா இங்க கண்ணன். என்ன கண்ணா இது, எங்களோட வஸ்திரத்தெல்லாம் இப்படி எடுத்து இப்படி வச்சிருக்கிய, குடு. அதெல்லாம் கிடையாது, கொடுக்க முடியாது. ஏன் அப்படியே வாங்கோல, அதெல்லாம் இல்லை. என்ன கண்ணா இப்படி சொல்லலாமா, பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, முதல்ல வஸ்திரத்தை கொடுக்க முடியாது. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி கொடுப்பேன், நானும் சொல்லி கொடுக்குறேன். நீங்க மட்டும் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி கரையில வச்சுட்டு போய் குளிக்கலாமா? நான் அதை போய் நான் அப்பா கிட்ட நான் சொல்லித்தரேன். ஐயோ அப்படி இல்ல கண்ணா, வேண்டாம் கண்ணா, கொடுத்துரு கண்ணா, கொடுத்துரு கண்ணா. கொடுப்பேன், நீங்க செஞ்சது தப்புன்னு ஆமா தப்பு தான், நாங்க அப்படி வஸ்திரத்தை வச்சுட்டு குடிச்சிருக்க கூடாது, தப்பு தான். நீ என்ன சொன்னாலும் செய்யறோம், வஸ்திரத்தை மட்டும் கொடுத்துடு. பகவான் உடனே சொல்றானா, எல்லாம் எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்க. எப்பேற்பட்ட அபராதம் தவறுனாலும் பகவான் கிட்ட ஒரு அஞ்சலி போருமா, எதனாலும் மன்னிச்சிடுவானா. ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ, நான் உங்க வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்துடுறேன் அப்படின்னுட்டு சொல்றானா. கோழி அழைப்பதன் முன்னே குடைந்து நீராடுவான் போந்தோ, ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழை மையாற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பழித்தருளாயே. கோழி அழைப்பதன் முன்னர் குடைந்து நீராடுவான் போந்தோம். விடியத்துக்கு முன்னாடியே தான் நம்ம எல்லாம் வந்துட்டோமே, அதுக்குள்ள இவன் எங்க இருந்து தெரிஞ்சு எப்படி வந்தான்னு தெரியலையே. ஐயோ அப்படி சொல்லாத, அதோ சூரியோதயம் ஆக போறது பாரு. சரி இருக்கட்டும், ஏழவை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம். அப்பா கிருஷ்ணா போருண்டா உன்னோட, என்னைக்குமே இனிமே நாங்க நோம்பு நூக்கணும்னு நினைக்க மாட்டோம், காலம்பரை ஸ்நானமே பண்ணல போருமா, இனிமே என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயேன்னு எல்லாம் பகவானுக்கு ஒரு அஞ்சலி பண்றானா. உடனே பகவான் எல்லாருடைய வஸ்திரத்தையும் கொடுத்தான் அப்படின்னு. இதுவும் ஒரு சொப்னமாக ஆண்டாளுக்கு அனுபவம். காலமே அப்படியே எழுதுக்கானா, அப்பா அப்பா என்னுடைய பாவாடை எல்லாத்தையும் கண்ணன் எடுத்துட்டு போயிட்டான்பா, கொடுக்க மாட்டேங்கிறான், மரத்துல உட்காந்துருக்கான்பா, மரத்துல உட்காந்துருக்கான்பா. கோதை எழுந்துருமா எழுந்துருமா, என்னம்மா என்ன? இல்லப்பா என் வஸ்திரம், என் வஸ்திரம் என்ன, நீ இதோ இதோ இருக்கே எல்லாம் நீதான் இதோ போட்டு இருக்கிய, என்ன? தூங்கி எழுந்துக்கிறாளாம். சொப்னத்துல பகவான் ஒரு அனுகிரகம். எப்பவுமே தெய்வீக சொப்னங்கள் எல்லாம் உண்மை, எல்லாம் சத்தியம்தான். தெய்வீக சொப்னங்கள் எல்லாம் சத்தியம். பார்க்க போனா லௌகீக சொப்னங்களே கூட பக்தாளுக்கு பகவான் கொடுக்கிறவையாக இருக்குமா. சில சமயம் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படின்னுட்டு இருக்கும், பகவான் பார்ப்பான், ஐயோ இவன் அப்படி கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு சொப்னத்திலேயே அதை கழிச்சிடுவானா. நமக்கு கனவுலயே ஏதோ ஒன்று அப்பான்னு நெஞ்ச பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆ ஓன்னு கத்துற மாதிரி இருக்கும். ஐயோ இது என்ன, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுதா அப்படின்னு இப்படி எழுந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, வர வேண்டியதை பகவான் சொப்னத்திலேயே கழிச்சிடுவான். அதே மாதிரி இது துக்கம் தான் நிவர்த்திக்கும் இல்ல, சில சமயம் சௌக்கியம் ஏதாவது நமக்கு வரணும் அப்படின்னு இருக்குமா. பார்ப்பானா, சும்மாவே என்ன இவன் நினைக்கிறதே கிடையாது, இன்னும் இப்ப இவ்வளவு சௌக்கியம் வந்துட்டா என்ன கொஞ்சம் கூட நினைக்க மாட்டானேன்னு நமக்கு ஒருவேளை அந்த ஒரு சுகமும் கெடுதல் பண்ணக்கூடியதாக இருக்குமாயின் அதையும் நமக்கு சொப்னத்திலேயே கழிச்சு அந்த அனுபவத்தை கழிச்சிருவானா. அப்போ சுக துக்கங்களை கூட பக்தர்களினுடையதுன்னா பகவான் கையில அவன் வைக்கிற மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. எதையும் அவன் சொப்னத்திலேயே கூட நமக்கு இல்லாம பண்ணி அப்படி கொண்டு போறானா நம்ம வாழ்க்கையை. ஒவ்வொன்றும் பார்த்து 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 ஏதோ பகவத் பக்தினா ஏதோ பண்றோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். என்ன நான் தான் போறேன், நித்தியம் கோவிலுக்கு போறேன், என்னத்தை கண்டுட்டேன், இந்த பகவான் என்ன ஆனாலும் இப்படி சோதிக்க வேண்டாம், இது சொல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இப்படி கஷ்டப்படுத்துறாரு, என்னத்தை கண்டேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சகஜமா சொல்லிடுறோம். வாஸ்தவத்துல அவன் கிருபையை தவிர வேற எதுவும் பண்றதே கிடையாது. நமக்கு தெரியறது இல்ல, அபரோக்ஷமா இருக்கு அவனுடைய அனுகிரகம்ங்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரியறதுதானே நம்மளால உணர முடியாது. கண்ணுக்கு தெரியாம அவன் நம்முடைய எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு தூரம் குறைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா மனதுல உணரணும், எப்பவும் தெரிஞ்சுக்கணும், எதுனாலும் அவன் நமக்கு நல்லதுதான் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, ஏதோ ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிடுது, ஃப்ராக்சர் ஆகி 3 மாசம் 4 மாசம் கட்டு போட்டு ஒண்ணுமே முடியல, ஒரு வேலையும் பார்க்க முடியல. இந்த பெருமாள் இப்படி பண்ணிட்டார் பத்தியா, என்ன ஒரு 4 மாசம் இப்படி போட்டுட்டாரே, ஒண்ணுமே பண்ண முடியாம இப்படி ஆக்கிட்டாரே அப்படின்னுட்டு புலம்பி தள்ளிட்டு நம்மளும் இருக்கோம். 4 மாசம் ஆகிறது, கட்டு பிரிச்சு திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்.
அந்த பகவானினுடைய கிருபை மட்டும் நமக்கு இல்லாம இருந்திருந்தால் கையே போயிருக்க வேண்டியது. வாழ்நாளைக்கு கை இல்லாதவனா நீ இருந்திருப்ப. இப்ப அவனுடைய கிருபையினால ஏதோ 4 மாசம் அப்படிங்கிறதோட போய் இன்றைக்கு திரும்ப எல்லா வேலையும் நீ பாக்குறியேப்பா. அப்படி இந்த துக்கமும் அதை குறைச்சு ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவு கொடுப்பான். நம்ம பண்ணிட்டோம், ஜென்ம 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 ஜென்மாவா எவ்வளவோ பண்ணி குமிச்சிட்டோம், அவ்வளவு சேர்த்து வச்சுட்டோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு ஜட்ஜு ஸ்தானத்துல இருக்கிறவன். சொந்த பிள்ளையே தப்பு பண்ணினா கூட அந்த பிள்ளைக்கும் தண்டனை தான் கொடுக்கணும் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு இருக்கிறவர். என் பக்தன் அப்படிங்கிறதுக்காக நீ பண்ணின பாபத்துக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு பகவான் சொல்ல முடியாது. சொன்னா அவனை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, என்னன்னு நினைச்சா அவனுக்கு நீங்க தண்டனையை இல்லாம பண்ணினு அப்படி கேள்வி கேட்கிற ஒரு அந்த ஸ்தானத்துல இருக்கானா பகவான். நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால பக்தாள் பிறரை விட ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப சரியா இருக்கணும். மற்றவாளாவது தப்பு பண்ணிட்டா பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணினா லோகம் கேள்வி கேட்கும். பெரிய பகவத் பக்தன் பகவத் பக்தன் சொல்லிட்டு திரியறியே, இவன் எப்படி இப்படி பண்ணிட்டான் பாத்தியா, பகவானும் அவனுக்கு போய் அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு பகவான கேள்வி கேட்கணும். நம்மள தப்பு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அவரை தப்பு சொல்லிடும். அந்த ஒரு அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி ஒரு நிலைய பகவானுக்கு நம்ம ஆளாக்கலாமா? பகவான் சொல்ற ஆக்ஞாச்சேதி மமத்ரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா அப்படின்னு சொல்ற. ஆக்ஞாச்சேதி மமத்ரோகி, நான் இதுதான் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கேனோ அதற்கு மாறாக என்னுடைய ஆக்ஞைக்கு மாறாக ஒருவன் நடப்பானாகி அவன் என்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் எனக்கு துரோகி, அவன் வைஷ்ணவனே இல்ல அப்படிங்கிறானா. அப்படி ஒரு பேரை நம்ம பகவான் கிட்ட இருந்து வாங்கிக்கலாமா? அவன் எப்படினாலும் அஜாமிளரையும் அவன் கரையேற்றான். நீ என்ன பாபம் பண்ணினாலும் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான அவன் நம்மளை தடுத்தாட்கொண்டு அவன் என்னமோ அனுகிரகம் பண்ணிடுறான். ஆனால் நம்ம அந்த பேரை அவன் கிட்ட வாங்கலாமா? நம்ம பிரகலாதன் மாதிரி இருக்க ஆசைப்பட வேண்டாமா? அஜாமிளன் மாதிரியா நம்ம இருக்கிறது? அப்படி எந்த கஷ்டத்தினாலும் பகவான் பார்த்து 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 நமக்கு அதை குறைச்சு அப்படித்தான் கொடுப்பானா. அப்படி சொப்னங்கள் அப்படின்னாலும் அவன் கொடுக்கிற சொப்னங்கள்னு பலவிதம். அதுல தெய்வ சொப்னம் தெய்வீக சொப்னம்ங்கிறது அபூர்வம், கிடைக்கிறதே அபூர்வம். ஆண்டாளுக்கோ சகஜமா எப்பவும் இப்படி பகவான் சொப்னத்துல வந்தே அவனுடைய அனுகிரகத்தை பண்றானா. இந்த சொப்னத்துல உள்ள இந்த அனுகிரகத்தினால இன்னும் மேல மேல அந்த குழந்தைக்கு பக்தி வளர்ந்துட்டே போகிறதாம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இவளுடைய விரக தாபம் ஜாஸ்தி ஆகிறது. பிரபு, நான் மேல மேல ஏதோ வந்தா உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு நீயும் வந்து ஏதோ அனுகிரகம்னு பண்ணிட்டு இருக்க. ஆனா என்ன உன் திருவடியில நீ ஏத்துக்க மாட்டியா? என்றைக்குதான் எனக்கு நீ தர்சனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்க போற? மாத்தி மாத்தி இப்போ தூது விடுறாளாம். எல்லாம் எதை பார்த்தாலும் அவளுக்கு கிருஷ்ண ஞாபகம். ஒரு குயிலை பார்த்தா அங்க பகவானினுடைய ஞாபகம், ஒரு கிளிய பார்த்தா அந்த கிளிகிட்டையும் அந்த பெருமாள் பத்தியே அவ பேசுறா. ஆகாயத்துல மேகம் போனாலும் அந்த நீலவர்ணமான அந்த மேகத்தை பார்த்தா நீலமேக சியாமளனான பகவானினுடைய திருமேனியே அவளுக்கு ஞாபகம் வருது. ஒவ்வொருத்தரையா அவ யாராவது போய் என் பிரபு கிட்ட போய் என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்ல மாட்டேளா? எனக்கு உபகாரம் பண்றவா யாரும் இல்லையா? போய் பகவான்கிட்ட போய் யாராவது சொல்லுங்கோனே. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் தென்னீர் வாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முலை குவட்டில் துளி சோர சோர்வேனை பெண்ணீர் மையழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள். அப்படியே ஆகாயத்துல மேகங்கள் போகிறதா அதை பார்த்தா உடனே கோதைக்கு என்ன ஞாபகம் வருது? பெருமாள் புறப்பாடாகி வராரோ, அதுக்காக முத்துப்பந்தல் போட்டு மேல அழகா ஒரு விதானம் கட்டி இருக்கோ பகவானுக்கு அப்படின்னு நினைக்கிறாளா. மேகங்களே எங்க போறேன் நீங்கள்லாம்? ரொம்ப நிறைய தண்ணிய குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கே. இந்த தண்ணிய குடிச்சிட்டு எங்க போய் மழைன்னு போய் என்ன பொழிய போறேன்? இருக்கிறதுக்குள்ள இதை விட நிறைய தண்ணி இருக்கிற ஒரு இடம் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லட்டா? இதோ இந்த கோதை வடிக்கிற கண்ணீர் இருக்கு. அப்படி அந்த கண்ணீர் எல்லாம் பொழிஞ்சு வீணா இப்படி கடல் மாதிரி இங்க போயிட்டு இருக்கே. இந்த கண்ணீரை பூரா நல்லா குடிங்கோ. குடிச்சிட்டு திருவேங்கடம் அப்படின்னு மலை மேல அங்க ஒருத்தன் உட்காந்து இருக்கான். அங்க போய் மழையா பொழியுங்கோ. அப்ப அவர் கேட்பர், என்ன மழை ரொம்ப சூடா இருக்கே அப்படின்னுட்டு கேட்பர். சொல்லுங்கோ, கோதை வடிச்ச கண்ணீர்
அவளினுடைய விரக தாபம் இது. உங்களை நினைச்சு நினைச்சு அங்க ஒருத்தி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கான்னு அவர் மேல போய் கொட்டுங்கோ என் கண்ணீரை. அப்பவாவது அவருக்கு என் ஞாபகம்னு ஒண்ணு வருதான்னு பார்ப்போம். மேகத்தை தூது அனுப்புறாளாம். அடுத்தது குயில பார்த்து சொல்றாளாம், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோ ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா இன்னடி சிலோடு பாலமுதூட்டி வளர்த்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வர கூவாய் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும். நிறைய அன்னபக்ஷிகள் எல்லாம் பறந்து விளையாடக்கூடிய அப்பேற்பட்ட நீர் சமிருத்தியுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர். மேல மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் அப்படின்னா அன்னம் போன்ற நடையுடைய பெண்கள் நிறையாக அங்கே இங்கேயும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். நம்முடைய ஹம்சகாமினி ஆகிய கோதை இங்க அவதாரம் பண்ண போறாங்கிறதுக்காகவே வில்லிபுத்தூர் உறைவாழ்ந்தன். அதுக்காகவே பெருமாள் அங்க வந்து சயனிச்சுட்டு இருக்கிறான். இங்க வந்து கோதை அவதாரம் பண்ணுவா, இங்க கோதை வந்து இந்த ஊர்ல வந்து பிறக்க போறா. அதனால நம்ம அங்க போய் நம்ம அதுக்கு முன்னாடி படுத்துட்டா நம்மளை சேவிக்க வருவாளே இந்த கோவிலுக்கு அப்படின்னு அந்த மென்னடை அன்னம் பறந்து விளையாடுறதுனால வில்லிபுத்தூர் உறைவாழ்ந்தன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வடபத்ர சாயினுடைய பொன்னடி காண்பதோர் ஆசையினால் அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ண முடியாதா? அவரை பார்க்கணும்னு என் கண்ணெல்லாம் பூத்து போகிறதே, அவர் தரிசனத்துக்காக என் மனசு ஏங்கிறதே, அவருடைய திருவடி சேவை எனக்கு கிடைக்காதா? இது என்னது? ஏதோ திருவேங்கடமுடையான பத்தி இதை பாடினா அதுல ஒரு அர்த்தம் உண்டு. வில்லிபுத்தூர் உறைவாழ்ந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் அப்படின்னு இப்படி 4 அடி தள்ளி இப்படி போனா தெருமுக்குல கோவில் இருக்கு. இவன் நித்தியம் ஒரு தடவை, காலம்பரம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை ஓடி ஓடி போய் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடலாமே. அதை போய் காணும் ஆசையினால்னு இப்படி ஒரு ஏக்கத்தோட இதை போய் ஆண்டாள் பாடுவானே அப்படின்னா பெரியாழ்வார் அவளை கோவிலுக்கே போக விடாம பார்த்து பார்த்து வச்சுக்கிறார். இவர் பார்த்து பார்த்து வளர்த்த பக்தி தான். இப்ப என்ன ஆச்சு? குழந்தை ஒரு நாள் கோவிலுக்கு போனா அதுக்கப்புறம் வந்தா ஒரு மாசத்துக்கு அவளை சாதாரணமா பார்க்க முடியல. எதையோ பறி கொடுத்தவ மாதிரி உட்காந்துருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, புலம்பரா, ராத்திரி எழுந்து ஓடுறா, அழறா. குழந்தை நமக்கு கிடைப்பாளான்னு ஆயிடுறதே அவளுடைய கதி. அதனால கோவிலுக்கு போக விடாமலே புடிச்சு புடிச்சு வச்சுக்கிறாராம். போலாம் போலாம் நம்ம ஒரு சப்தாகம் வேணா ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு காலம்பரம் பூரா பாராயணம் பண்ண வேண்டி இருக்குமா? சாயந்தரம் ஆனா உபன்யாசம் இருக்கு, நான் பண்ணினா யாரு கேட்க இருக்கா? நீ கேட்டா தானே எனக்கு நன்னா சொன்ன வரும், உட்காந்து கேளு அப்படின்னு இப்படியே ஒரு சப்தாகம் ஒண்ணு முடிச்சு வச்சுப்பாராம். இப்படிதான் குலசேகர ஆழ்வார ஸ்ரீரங்கம் போகணும்னு எப்ப பாரு கிளம்பிடுவாராம். மந்திரிமார்கள்லாம் என்னது ஊருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ ஸ்ரீரங்கம் போறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினா என்ன அர்த்தம்? மகாராஜா அங்க இருந்து ஒரு பௌராணிக்கரை கூட்டின்னு வருவாளாம். இவர் வந்து பாகவதம் சொல்லலான்னு வந்திருக்கார். அப்படியா, ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னுட்டு இருந்தேனே, அதுக்கு என்ன பாகவத சப்தாகம் முடிஞ்சு போனா போச்சுன்னு 7 நாள் இருப்பாராம். 7வது நாள் அன்னைக்கு அங்க இருந்து இன்னொருத்தர் வருவாராம். மகாராஜா ராமாயண நவாகம் வச்சுக்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா, சரி, அடுத்தது 9 நாள் ராமாயண நவாகம் அப்படின்னு இருக்குமா? இப்படி ஒண்ணு முடிக்கிறதுக்குள்ள அடுத்ததுன்னு யாரையாவது கொண்டு வந்து மந்திரிமார்கள் நிறுத்திட்டே இருப்பாளாம். ராஜா என்ன பண்ண, எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லணும்னா அவ்வளவு ஆசையா இருக்கு, நீ இப்படியே அந்த குலசேகர ஆழ்வார ராஜ்யத்துல புடிச்சு வச்சுப்பாளாம். அந்த மாதிரி இந்த கோதைய ஆழ்வார் கோவில் பக்கமே போக விடாம, போலாமா நாளைக்கு போனா போச்சு, நாளைக்கு போலாமா நாளைக்கு போகலாமான்னு இப்படியே பிடிச்சு வச்சுக்கிறாராம். அந்த குழந்தைக்கோ ஒரு நாள் ஒரு க்ஷணம் பெருமாளை சேவிக்கலைன்னா கூட யுகம் போற மாதிரி இருக்கு. வில்லிபுத்தூர் உறைவாழ்ந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால். இன்னொன்னு என்னன்னா, வடபத்ர சாயி அங்க ஆஜானு பாகுவாக அப்படி சயன திருக்கோலத்துல இருக்கார் இல்லையா, ஸ்ரீதேவியும் பூதேவியுமாக உட்காந்து பெருமாளுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. இவள் அந்த ஸ்வரூபம் இல்லையா? அப்போ நித்தியம் போறேன், தர்சனம் பண்றேன் தான், சேவிக்கிறேன் தான், ஆனால் பொன்னடி காண்பது ஓர் ஆசை. அந்த
அந்த மாதிரி பொன்னடி காணணும். நானும் மடியில திருவடிய போட்டு பாத சேவை பண்ணணும், அப்படி உன் பொன்னடி காணணுங்கிற ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா. தூக்கமே கிடையாது ஆண்டாளுக்கு. இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோல கிளியை, ஒரு கிளி ஒண்ணு வளர்க்கிறாளாம் ஆண்டாள், ஆசையா வளர்க்கிறாளாம். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். அந்த கிளிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணவே சொல்லி கொடுத்து வச்சிருக்காளாம். வேற அந்நிய வார்த்தை பேசாதா அந்த கிளி, அதனால ஜாக்கிரதையா வச்சிருக்காளாம். வெளியில உலகத்துக்கு போனா 1000 விஷயம், துசங்கம் ஏதாவது பற்றிட போறதேன்னு எப்பவும் ஜாக்கிரதையா இந்த கிளிய வளர்க்கிறாளாம். யார்கிட்டையும் எங்கேயும் அனுப்ப மாட்டாளாம். அந்த கிளிய உன்னோடு தோழமை கொள்ளுவேன், உனக்கு உங்களோட பேச நான் அனுமதிக்கிறேன், நீயும் அந்த கிளியுமா விளையாடலாம், என் கிளியோட இனிமே நீ ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா குயிலே, நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். உலகளந்தான் வரப்பூவாய். அந்த உலகளந்த பெருமாள் 3 உலகங்களையும் அவரால் அளக்க முடிஞ்சது இல்லையா? அவருக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வழி தெரியல போல இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாலும் இந்த கோதையினுடைய கிரகத்துக்கு வழி தெரியல போல இருக்கு. அதனால அவர்கிட்ட போய் என்னை பத்தி சொல்லி, இதோ கோதைய போய் சொன்னேன், வந்துட்டே இருக்காருன்னு எனக்கு ஒரு நல்ல வார்த்தை என்னுடைய காதுல வந்து சொல்ல. உலகளந்தான் வர கூவாய்னு குயில தூது அனுப்புறாளாம். மேல இப்படி வண்ட தூது அனுப்புறா, பகவானினுடைய பாஞ்சஜன்யத்தையே தூது அனுப்புறா. ஒவ்வொருத்தர்கிட்டயா என்னுடைய ஹிருதயத்தை போய் யாராவது பகவான் கிட்ட சொல்லுவாருண்டோ, என்னுடைய மனதை யாராவது போய் பகவான் கிட்ட சொல்லுவாருண்டோன்னு இப்படி கதறி 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 அழுது இப்படியே இருக்காளாம் நம்முடைய கோதை. ஒரு நாள் அவளுக்கு தோணி போயிடுது, என்னது இது, நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இந்த பெருமாள் என் பக்கம் திரும்பி பார்க்கிற மாதிரியே இல்லையே, இவருக்கு என்ன என் மேல ஆசையே இல்லையா? அவர் தானே என்னுடைய பக்தியை போஷிச்சு 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 வளர்த்தது, இன்றைக்கு என் பக்கமே திரும்பாம இருக்காரு, பேசாம ஒண்ணு பண்ணிடலாம், பலாத்காரமாக அவரை கல்யாணம் பண்ணின்றது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணி காட்ட என்ன, நான் கட்டாய கல்யாணம் பண்ணிடுவேன் அவரை நினைச்சாலாம். அழகா அன்னைக்கு மாலை கட்டுறான். 5 விதமான கலர்ல புஷ்பங்கள் எடுத்து 2 மாலையா அப்படி ஒரு வைஜெயந்தி மாலை ஒன்று கட்டினாலாம். அதை கட்டி அப்படி எடுத்து அப்படி பார்க்கிறா. பெருமாளுக்கு இது நல்லா இருக்குமா, அவருடைய உயரத்துக்கு சரியா இருக்குமா பார்த்து 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 அழகா கட்டினாளாம். கட்டிண்டு தன்னோட கழுத்துல தானே போட்டுருந்தாளாம். மாலை மாத்திண்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தானே அர்த்தம். என் கழுத்துல போட்டுண்டு இந்த மாலையை அவருக்கு கோவிலுக்கு அனுப்புறேன், அதை கொண்டு போய் அங்க அவர் கழுத்துல போட்டுட்டா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிட்டுதா ஆச்சு அப்படின்னுட்டு நினைச்சாலாம். அந்த மாலைய தன் கழுத்துல போட்டுண்டா அங்க பாத்துக்கிறா, கண்ணாடியில பாத்துக்கிறாளாம். எனக்கும் பெருமாளுக்கும் பொருத்தம் நல்லா இருக்குமா, அவர் பக்கத்துல இப்படி நான் நின்றுட்டேன்னா எப்படி இருக்கும், அவரோ சௌந்தர்ய பரிபூர்ணன் அழகர், அவருக்கு என்னுடைய அழகு சரியா வருமானு அப்படி நின்று மனதினால 1000 கற்பனை பண்ணிட்டாலாம். அழகா அந்த மாலையை எடுத்தா ஒரு கூடையில வச்சு மூடி நேர கொண்டு வந்து பெரியாழ்வார்ட்ட கொண்டு கொடுத்துடுறா. அவர் தானே புஷ்ப கைங்கரியம் எடுத்துட்டு போறாராம், கோவிலுக்கு போறேன். தாரயந்தி ஸ்வயம் கோதா தமாலாம் பிரேம பூர்வகம் ஆத்மானம் முகுரே திருஷ்வா சம்பிராப பரமாமுதம். கொண்டு கோவில்ல கொண்டு மாலையை கொடுத்தா அர்ச்சகர் அந்த மாலையை எடுத்து பெருமாளுக்கு சாத்தலாம் அப்படின்னுட்டு போறாராம். பார்த்தா அதுல கோதையினுடைய ஒரு கூந்தல் ஒண்ணு சிக்கி இருக்கு அந்த மாலையில. அர்ச்சகர் பார்க்கிறார், என்ன ஆழ்வி இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணலாமா, சூடி கலந்த மாலையா இருக்கும் போல இருக்கே, பெருமாளுக்கு ஸ்ரத்தையோட கைங்கரியம் பண்ண வேண்டாமா, இந்த மாலையை போய் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சுவாமி அப்படி அபச்சாரம் ஏதும் நேர்ந்திருக்காதே, என்ன விஷயம் நீரே பாரு. மாலையை காட்டினா அதுல அப்படியே சுருண்டு போய் கேசம் அதுல இருக்கு. ஆழ்வாருக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. நேரா விரு 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 விருந்து கிரகத்துக்கு வந்தாராம். கோதே கோதே, என்னப்பா என்ன, இவ்வளோ இங்க அப்படியே ஆர்வத்தோட உட்காந்துருக்கா, மாலையை போயிருக்கும் பெருமாளுக்கு கழுத்துல கொண்டு போட்டிருப்பா, பெருமாள் என்ன சொல்ல என்ன ஆயிருக்கும், நமக்கும் பெருமாளுக்கும் இதோ கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க உட்காந்துருக்கா கோதை. அங்கிருந்து வந்தாரா, என்ன பண்ணின நீ இன்னைக்கு, என்னப்பா என்ன என்ன விஷயமாவது, இந்த மாலையை அவ மேல விட்டு
தெரிஞ்சாராம் தான் வேற மாலை கொடுத்து வச்சிருக்க அந்த மாலையை எடுத்துட்டு விடுவிடுவிடு கோவிலுக்கு போய் அர்ச்சகர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாராம். அர்ச்சகர் அந்த மாலைய பெருமாளுக்கு சாத்த போற. நமே பகுமதம் நவ்யம் மால்யமே தன் மகாமதே கோதா குந்தட சௌந்தர்ய சம்யுக்தம் மால்யமாகர விஷ்ணு சித்தன ஜானாசி கோமளம் ஹிருதயம் மம வசங்கதோஸ்மி தே புத்ரியாக ஸ்வதந்த்ரோபி பிரியாதகம். விஷ்ணு சித்தா, என் மனசு உனக்கு புரியலையே. உன்னுடைய பெண்ணினுடைய பிரேமைக்கு நான் வசமானேன். அவளினுடைய கூந்தல் மனம் கமழும் அந்த மாலை தான் எனக்கு வேணுமே தவிர இந்த மாலை எனக்கு வேண்டாம், இதை திருப்பி கொண்டு போ அப்படின்னு இந்த மாலையை திருப்பி கொடுத்தாராம். அந்த கோதை சூடி களைந்த மாலையை கொண்டு வா அப்படிங்கிற ஆழ்வார் ஓடி வராராம் கிரகத்துக்கு. அப்படி வந்து வரும்பொழுதே ஆண்டாள் அப்படின்னு கூப்பிட்டார். கோதை தானே அவளுக்கு பேர், பகவானையே ஆண்டவள் அப்படிங்கிறதுனால அன்னைக்குதான் ஆண்டாள் கூப்பிட்டாராம். என்னப்பா என்ன? மாஹாத்மியம் நைவ ஜானாமி தவ கிருஷ்ண மனோஹரி பாத்யாதாரத்யதே பக்திம் திருஷ்வா பீச்ச மமாத்மஜே அபசார பயாதேவ தேவதேவஸ்ய சார்கிணக சப்ரேம நிந்திதாசித்வம் மயி கன்யே க்ஷமா குரு. அம்மா, என்ன நீ மன்னிக்கணும். சாட்சாத் இப்படி பகவான் உன்கிட்ட மனசை பறிகொடுத்து பகவானுக்கு இவ்வளவு பிரியமானவளாக நீ இருப்பேன்னு நான் நினைக்கலமா. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உன்னுடைய கிருஷ்ண பிரேமை எனக்கு தெரியும். நீ எப்பேற்பட்ட பக்தி உள்ளவள்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி நினைச்சதை சாதிச்சிட்டியேமா. உன்னை பகவான் தன்னுடையவளா ஏத்துட்டானேமா. நீ என்ன மன்னிக்கணும். அபராதமா நேர்ந்துடுத்தே அப்படிங்கிற கோபத்துல உன்னை நான் கண்டிச்சேனே தவிர நான் தப்பு தப்பு, என்ன மன்னிச்சுடுமா, என்ன மன்னிச்சுடு, அந்த மாலையே குடு. கோதை கண்ணீர் வடிக்கிறாளாம். அப்பா, என்னது இது? நீங்க இப்படி சொல்லலாமா? நீங்க தானே எனக்கு குருநாதர். நீங்க சொல்லி கொடுத்துதானே எனக்கு பக்தின்னா என்னன்னே தெரியும். கிருஷ்ணன்கிற நாமமே என் காதல விழுந்தது உங்களால தானே. அந்த வடபத்திர சாயி கிட்ட கைய பிடிச்சு அழைச்சிட்டு போய் பெருமாள்மான்னு காட்டி கொடுத்தது நீங்க தானே. இந்த மாலை கட்ட ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாசுரமும் சேவிக்கன்னு எல்லாமே நாம சங்கீர்த்தனம் பண்ண ஒவ்வொன்னும் நீங்கன்னாப்பா பார்த்து பார்த்து எனக்கு கத்து கொடுத்தது. நீங்க வந்து என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லலாமா? இப்படி சொல்லாதீங்கோப்பா, இப்படி சொல்லாதீங்கோ. எதியஸ்தி பிரேம மாதுரியம் யத் கிஞ்சித் ஹிருதயே மம த்வமேவ காரணம் தத்ர தாதபாத நமோஸ்துதே. எனக்கு பக்தி பிரேமைங்கிற ஒண்ணு கிஞ்சித் இருக்குமானால் அது நீங்க கொடுத்ததுப்பா, நீங்க போட்ட பிச்சப்பா அப்படின்னு அப்பாவை விழுந்து வணங்கினாலாம் பெரியாழ்வார். அந்த மாலையையே எடுத்துட்டு ஓடி வந்து பகவானுக்கு வந்து சமர்ப்பிக்க மீண்டும் பகவானுக்கு கோதை சூடி கொடுத்த அந்த மாலையை சாத்தினார்களாம். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு இன்றைக்கு எல்லா திவ்ய தேசங்களுக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உற்சவத்துல கோதையோட மாலை போறது. ஆண்டாள் மாலை எல்லாருக்கும் போகிறது. பெருமாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோவில்ல அதை ஏத்துக்கிறார். அப்படி ஆசைப்படுறாளாம் எல்லா பெருமாளும் அந்த ஆண்டாள் சூடி களைந்த மாலைக்கு. இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி கிட்டத்தட்ட பகவான் மாலை மாத்தி விட்டார். இப்போ இனிமே எப்ப வந்து ஏத்துப்பார், கல்யாணம் எப்ப வந்து பண்ணிப்பார், கல்யாணம் எப்ப வந்து பண்ணிப்பார் அப்படின்னு இப்படியே பொழுதுகள் போறது. தோழிகள் எல்லாம் இப்ப கோதைய கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன கோதை, பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? அப்படியா, பெருமாள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட மாலை மாத்திண்டாராமே. என்ன கோதை, என்னனாலும் ரொம்ப வயசானவர் தெரியுமோ, புராண புருஷர். ஆதி காலத்துல இருந்து அங்க இருந்து ஆதிப்பிரான் அப்படிங்கிறா, பெரிய பெருமாள் அப்படிங்கிறா, சிருஷ்டி பண்ணின காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்காராம். அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? உடனே இன்னொரு தோழி சொல்றாளாம், ரொம்ப எப்ப பாரு தூங்கிட்டே இருப்பார் போல இருக்கேன், சைன திருக்கோளம்னு எப்ப பாரு படுத்துட்டே இருக்கார். என்ன கோதை இது, இவரை போய் மாப்பிள்ளை பார்த்திருக்காளாமே உனக்கு அப்படின்னு இன்னொரு தோழி சொல்றாளாம். உடனே மற்றொருத்தி சொல்றா, இன்னொன்னு தெரியுமா, அவர் ஆத்துல என்ன கார் தெரியுமா, கருடாழ்வாராம், கருடாழ்வார்னு அந்த கருடன் மேலதான் அவர் எங்கனாலும் பறந்து பறந்து போயிட்டு இருப்பாராம். அந்த கார் தான் வச்சுட்டு இருக்காளாம் ஆத்துல. மற்றொரு தோழி சொல்றாளாம். சரி, அதெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாளாம். எல்லாம் போகட்டு ரொம்ப கருப்பா வேற இருப்பாராம். மற்றொருத்தி சொல்றாளாம். கோதை எல்லாத்தையும் ரசிச்சு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பாளாம். இப்படி கோதையினுடைய பொழுதுகள் இப்போ இப்படி கழியது. ஒரு நாளைக்கு ராத்திரி ஒரு ஸ்வப்னம் ஒண்ணு
காண்றா. அந்த சொப்னத்துல பகவான் கோதைய வந்து அழகா சாஸ்திரோக்தமா விவாகம் பண்ணிக்கிறான். என்னெல்லாம் விவாகத்துல வரிசையா கிரியைகள் உண்டோ அவ்வளவையும் அப்படி ஒரு சொப்னமாக ஆண்டாள் காணறாளாம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணனம் நடக்கின்றான் என்றே பூரண பார்க்குளம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கரா கண்டே தோழினான் நாளை மதுவை மனமென்று நாடிட்டு பாழை கமுகு பரிசுடை பந்த கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பனோர் காளை புகுத கனா கண்டே தோழினான். இப்படி வரிசையா மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டே காப்பு நான் கட்ட கனா கண்டே தோழினான் கைத்தலம் பற்ற கனா கண்டே தோழினான்னு வரிசையா அப்படி விவாக கிரியைகள் எல்லாம் இவனுக்கு சொப்னமாக வருது. காலமே எழுந்துக்கிறா. அப்பா கிட்ட ஓடி வந்து சொல்றானா, பிராதருத்தாய சானந்தம் ஆசாத்ய விதரஞ்சசா ஸ்வப்னம் நிவேதயாமாச கிருஷ்ண சங்கம காரணம். கேட்ட உடனே விஷ்ணு சித்தர் சந்தோஷப்படுறார். அவருக்கு தெரியறது, பெரியாழ்வாருக்கு சரி சீக்கிரம் ஏதோ நடக்க போறது, பகவான் வந்து ஒரு சூச்சனம் காட்டி இருக்கான், பகவான் வந்து கல்யாணம் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு அதுக்காக அதை எதிர்பார்த்து இருக்கலாம். இப்படி இந்த சொப்னம் வந்த அடுத்த நாளே ஒரு பையன் ஒருத்தன், ஒரு நல்ல ஒரு வைதீக ஒரு பிராமண பையன் வீடு தேடி வரானா. கூட பெரியவாள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கான். வந்து இங்க விஷ்ணு சித்தர்னு அவருடைய கிரகம் எது, இதுதான் விஷ்ணு சித்தர் கிரகம், விஷ்ணு சித்தர் கிரகம் எல்லாம் வந்து என்ன உங்க பொண்ணை நாங்க எங்க பையனுக்காக கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? அந்த பையனை பார்க்கிற குரு 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 நல்ல கருப்பா இருக்கான், சுருள் சுருளான கேசங்கள், ரொம்ப அழகா அப்படி ஒரு தேஜஸ்வியா இருக்கான். அப்படியே பாக்குற வெச்ச கண்ணு எடுக்க முடியல, அந்த பையனையே பார்த்துட்டு இருக்காராம். உடனே அந்த பையன், என்ன மாமா என்ன தெரியலையா, அடையாளம் தெரியல உங்களுக்கு, என்ன நித்தியம் பாக்குறேனே, என்ன என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கண்ணுக்குள்ளேயே இப்படி பாக்குறானா. ஆழ்வாருக்கு புரிஞ்சிடுறது சாட்சாத் பகவானே தான். ஏன்னா என்னன்னாலும் ஒரு மனுஷ பெண் அப்படின்னா அந்த லௌகீக ரீதியிலையும் ஒரு கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு நடக்கணும் இல்லையா, அந்த தெரிஞ்சிடுறது பகவானே தான் சாட்சாதா வந்திருக்கான்னு சந்தோஷமாக சரி கொடுக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்ல கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறதா. சாட்சாத் தேவர்கள் எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து இறங்கிட்டாலாம். அவர்கள் எல்லாம் ஓடி 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 கல்யாண வேலையெல்லாம் பாக்குறாளாம். ஊர்க்காரா எல்லாம் சொல்றா, பத்தியோடி அந்த கோதைக்கு அடிச்ச யோகத்தை பாத்தியா, பெரிய இடத்துக்குள்ள ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருக்காளாம். பொண்ணு தானே கேட்டு வந்து கல்யாண செலவு பூரா அவளே பண்ணி ஏத்துக்கிறாளாம் கோதைய. இதுக்கு கல்யாணம் ஆகுமோன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, பாத்தியா இதுக்கு அடிச்ச யோகத்தை, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கே. நான் சொன்னேன் அன்னைக்கே அந்த கோதை அப்படிதான் பேசாதன்னு நான் சொன்னேன் இல்லையாடி அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. எல்லாம் போகட்டும், ஏய் நீ திருப்பாவ படிடி டெய்லி, உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை அவ பொண்ண எல்லாரும் அப்படி சொல்றாளா. இப்படி ஊரு பூரா ஒரே கோதைய பத்தியே பேசா இருக்கான். கல்யாணம் நிச்சயம் இருக்கு, கல்யாணம் அப்படின்னா என்ன ஏற்பாடு என்ன ஏற்பாடுன்னு எல்லாரும் பிரமிச்சு போய் பாக்குறாளாம். 1000 கால் மண்டபம் நிர்மாணம் பண்ணி அழகா முத்து பந்தல் புஷ்ப பந்தல் எல்லாம் போட்டு அத்தனை தேவர்கள் எல்லோருமே இங்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரான்னு அவ்வளவு பேரும் வந்திருக்கானா. மாப்பிள்ளை தோழனாக சாட்சா சிவபெருமானே வந்திருக்காராம். எல்லாம் அங்க வந்து அப்படி பார்த்தா கைகுண்டமே இறங்கி வந்துடுத்தோ அப்படின்னு இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரை பாக்குறதுக்கு ஜெய 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 ஜெயன்னு இருக்க. அந்த கல்யாண நாள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம். கல்யாணத்தன்று அப்படி அந்த ரங்கநாதர் கோதையினுடைய திருக்கரம் பற்றினார், கைத்தலம் பற்றினார்னு கைத்தலம் பற்ற மேல அவளினுடைய கழுத்துல அழகா மாங்கல்ய தாரணம் செய்தார். மாங்கல்ய சூத்திரம் கண்டேபி பவத்த ஷியாம சுந்தர ததா சப்தபதீம் கிருத்வா லாஜமோபம் சகாரச்ச மகாந்தம் கஜமாருஹ்ய தயானந்தாத்மஜோ ஹரிஹி வீதிம் பிரதக்ஷிணம் சக்ரே நானா வாக்ய சமாகுலா.
शोभनं गोदा माधवयोगो शोभनं गोदा माधवयोगो कदली क्रमुक नालिकेर चूत किसलयालंकृते मणिमण्डपे कमल कल्हार गमनक मारुवक मल्लिका मण्डिते मणिमय दीपे शोभनं गोदा माधवयोगो पाणिग्रहणौ कृत्वा श्रीरंग पतिरपि प्रेमिक पूजितः भार्यया सार्धं पुरमागत्य पार्यकौ आरुह्य अन्तर्हितः शोभनं गोदा माधवयोगो शोभनं गोदा माधवयोगो இப்படி ஆச்சரியமாக அமோகமாக ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்தேற மேல மாப்பிள்ளையும் பொண்ணையும் கிரகப்பிரவேசமாக அழைச்சிட்டு போகணும். எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு கிளம்புறானாம். ஒரு அழகா எல்லாம் கோஷ்டியா கூட கொண்டு விடுறதுக்கு அப்படின்னு பலர் எல்லாருமா சேர்ந்து ஸ்ரீரங்கத்துக்கு இங்க இருந்து போக ஸ்ரீரங்கம் ஊருக்குள்ள பிரவேசிச்சாச்சு. பிரவேசிச்சா நேர கோவிலுக்கு போறானாம். இந்த மாப்பிள்ளை பையன் ஆண்டாளினுடைய கையை பிடிச்சிட்டு நேர கோவிலுக்கு போகிறான். நினைச்சுக்கிறா சரி கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் கிரகப்பிரவேசம் அப்புறம் ஆத்துக்கு போவா போல இருக்கு, நல்லது தானே முதல்ல பெருமாளை போய் சேவிச்சா அப்படின்னுட்டு நேர எல்லாம் கோவிலுக்கு போக பக்கத்துல போக போக ஓடுறான். பெரியார் ஆழ்வாருக்கு தெரியுது ஓடுறாரே ஓடுறாரே, தானும் பின்னாடியே ஓடுற. ஆழ்வாருக்கு தெரியாதா? பின்னாடியே இவரும் ஓட ஓட அங்க இருந்து வந்து ரங்கவாசல் தாண்டி ஆரியவட்டாள் வாசல் தாண்டி நேர நாழிகட்டான் வாசல் வந்து அதையும் தாண்டி உள்ள வந்து அப்படி சந்தனு மண்டபத்தின் மேல ஏறி அதற்கு மேல அந்த காயத்ரி மண்டபம் தாண்டி உள்ள அந்த பகவான் அழகா பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரத்தம் கொடுத்தேன்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமேனி அதை அப்படி ஒரு க்ஷணம் அப்படி பாக்குறானா, அடுத்த க்ஷணம் அதோட அப்படியே மறைஞ்சிடலாம். இங்க இருந்த அந்த விபவாவதாரம் அச்சையாக அப்படியே மாறி இருக்க ஒரு க்ஷணம் ஆண்டாள் திகச்சு நின்னாளா. ஆனால் அப்படி அந்த கை பற்றிட்ட அந்த உரிமைங்கிறது இருக்கு இல்லையா, அவளும் அடுத்த க்ஷணம் அந்த ஆதிசேஷன் மேல காலை வச்சு திருவடி வச்சு ஏறி அந்த பகவானினுடைய திருவடியை இறுக்கி அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டாளா. அவ அப்படியே ஐக்கியமானாலாம். அந்த அர்ச்சா திருமேனியிலேயே கோதையும் ஐக்கியமானாள். இப்படி ஆண்டாளினுடைய திருக்கல்யாணம் பகவானத்தான் அடைவேன் பகவானத்தான் அடைவேன்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு அதுவும் அர்ச்சாவதாரத்து மேல அப்படி ஒரு மீளா காதல் கொண்டு அந்த அர்ச்சாவதாரம் அவளை ஏத்துண்டது. தன்னுடைய திருமேனியிலேயே அப்படி ரங்கநாதர் அவளை ஐக்கியப்படுத்தி கொண்டார். பின்னாடி வந்த ஆழ்வாருக்கு எப்படி இருக்கும்? பெரிய ஆழ்வாருக்கு ஐயோ பிரபோ, என் கூட என் பக்திக்கு துணையா இருந்தாளே இந்த குழந்தைய நான் தான் கூடவே வளர்த்தேன். நாங்க ரெண்டு பேருமே தான் கோவிலுக்கு வருவோம், ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். நான் கதை சொன்னா அவ கேட்பா, அவ கதை சொன்னா நான் கேட்பேன். இப்படியே சேர்ந்து 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 பக்தி பண்ணினோமே, இன்னைக்கு அவளை மட்டும் கூட்டின்ட்டியே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இனிமே யாரு கத்தி? எனக்கு சத்சங்கமா அந்த குழந்தை இருந்தாலே எனக்கு அந்த அளவு ஒரு பக்குவம் இல்லையா? என்னையும் கூட நீ சேர்த்து அழைச்சிட்டு இருக்க கூடாதா? பார்க்க பார்க்க ரெண்டு பேரும் இப்படி மறைஞ்சிட்டேளே. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கட்மால் தான் கொண்டு போனார் பெருமகளா குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொலோ. ஒரு மகள் தன்னை உடையேன், ஒரு இருந்து ஒரு பொண்ணு ஒரு குழந்தை பெற்றேன், திருமகள் போல வளர்த்தேன், சாட்சாத் மகாலட்சுமி தான் நான் அவளை வளர்த்தேன். செங்கட்மால் தான் கொண்டு போனார், பெருமாள் தான் வந்து ஏத்துக்கவும் ஏத்துட்ட. ஆனால் அந்த ஒரு அப்பாவா அவரும் நினைக்கிறாராம், பெருமகள் அசோதை அந்த பெரிய யசோத பிராட்டி அப்பேற்பட்ட பெரும் பிள்ளை பெற்ற கோபம் வருது பெருமாள் மேல. தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்பேற்பட்ட பிள்ளை பெற்ற அந்த யசோதை என் பொண்ணை நன்னா வச்சுப்பாளா, என் குழந்தை அங்க க்ஷேமமா இருக்கணுமே, பெருமாளுக்கு மனசு வந்து நடந்துப்பாரா, அந்த பெருமாள் பெரியவர், அவர் நன்னா என் குழந்தைய நன்னா வச்சுப்பாரா அப்படின்னுட்டு கண்ணீர் விடுறாராம் பெரியாழ்வார். உடனே பகவான் அசரீரியா சொல்றான்,
உமக்கு இன்னும் இங்க வேலை இருக்கு, அதுதான் உமா வச்சிருக்கோம். நேர ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கும் எனக்கும் ஒரு அழகான கோவில் ஒண்ணு நிர்மாணம் செய்து நித்யோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, பிரம்மோத்சவங்கள் எல்லாம் கண்டருளுவீராக அப்படின்னு சொல்ல பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து வல்லபதேவ பாண்டியன் பெரியாழ்வாரினுடைய சிஷ்யன் அவனை கொண்டு ஒரு அழகா முத்து மாதிரி ஒரு கோவில் ஒண்ணு கட்டினாராம். ஆண்டாள் வாழ்க்கையில என்ன எல்லாம் அனுஷ்டிச்சாலோ எல்லா உற்சவமும் இப்ப அந்த கோவில்ல அந்த அர்ச்சா திருமேனிக்கு நடந்துட்டு இருக்கு. வடபத்ரசாயி கோவில்ங்கிறது போய் இன்றைக்கு ஆண்டாள் கோவில் தான் பிரசித்தி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளும் தங்கமன்னாரும் பெரியாழ்வாருமாக இருந்து கொண்டு நமக்கு நித்திய அனுகிரகம் புரிஞ்சுட்டு வரா. அவர்களினுடைய அனுகிரகத்தால என்றைக்கும் பக்தி மனது நிறைய அப்படிப்பட்ட பெருமாள் நிறைஞ்சு அப்பேற்பட்ட பக்தி ஏற்பட்டு வாக்குல என்றைக்கும் பகவன் நாமா, கண்கள்ல என்றும் பகவானினுடைய ரூபம், கைகள்ல என்றும் பகவத் கைங்கரியம்னு ஒரு வாழ்க்கை நமக்கு லபிக்க அந்த பகவான் அனுகிரகிக்கட்டும்னு ஆண்டாள் கல்யாணம். இதோட மேல பேசினதுக்கு அப்புறம் பலஸ்ருதி சொல்லி கடைசியில பூர்த்தி ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு இத்தனை நண்பர்கள் பக்தர்கள் வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் செவிமடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நமது திருநெல்வேலி தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா கல்லூரி குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆகவே இன்றைக்கு உண்மையிலேயே இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் பரம ஆனந்தமாக ஜெயஜெயன்னு நடந்தேறியது என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, சாரதா கல்லூரி நமது திருநெல்வேலிக்கே ஒரு சிறந்த ஒரு கல்லூரியாக, அது மட்டுமல்ல நமது குழந்தைகளுக்காக சித்பவானந்தா சுவாமிஜி அவர்கள் ஆரம்பித்த அந்த கல்லூரி நமது இந்து தர்மப்படி ரொம்ப அழகாக நடந்து வருகின்றது. சித்பவானந்தா சுவாமிஜி அவர்களோடு அடியேன் சின்ன வயதில் 7-8 வயதில் திருப்பராய்த்துறையில் படித்தேன். சுவாமிஜியோடு ஆனந்தமாக கழித்த அந்த நாட்கள் அதைகளையும் நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு உண்மையிலேயே பெரியோர்கள்லாம் வந்திருக்கீங்க, பல ஊர்களில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது பிரியா சந்தான கிருஷ்ணன் இன்றைக்கு ஆண்டாளாகவே மாறிவிட்டார்கள் என்றால் அது மிகையாக. அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது, அதாவது அவர்களது திருமணத்திற்கு முன் அவர்கள் வந்ததே ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி மகாத்மா அவர்களின் உபன்யாசத்தை கேட்பதற்குத்தான். இன்றைக்கு அவர்கள் இங்கு கொட்டியது அத்தனையும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளின் உபயம்தான். அன்றைக்கு ஒரு சிறு பெண்ணாக எங்கள் வீட்டுக்கு வந்தவர் இன்றைக்கு மருமகளாக மட்டுமல்ல, கிருஷ்ணபிரேமி சுவாமிகளின் ஒரு சிறந்த ஒரு சிஷ்யையாக ஆகி பல சாஸ்திரங்களை எல்லாம் படித்து எத்தனை விஷயங்களெல்லாம் சொல்கிறார். சன்ஸ்கிருத்தோ தமிழோ அத்தனையிலும் நன்கு கற்று உணர்ந்து
அவரது ஆசியினால் முழுக்க முழுக்க சுவாமி கிருஷ்ணபிரேமி அவர்கள் பேசும்பொழுதெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து அதை கிரகித்து கொண்டு இன்றைக்கு நம்மள்ட்ட இருந்து அப்படி கொட்டியிருக்காங்க. ஆகவே உண்மையிலேயே ஆண்டாள் நாடி போனது கிருஷ்ணனை. ஆகவே பிரியாவுக்கு ஆத்துக்காரரே சந்தான கிருஷ்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அவருடைய குருநாதர், அதாவது சின்மயா பள்ளியில் வெங்கடலட்சுமி கோலப்பன் அவர்கள் ஹெட்மிஸ்டர்ஸாக தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அவர்கிட்ட தான் அந்த குழந்தை படித்தது. அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு. ஆகவே உங்கள் அத்தனை பேர் சார்பாக அவர்களை பிரியா சந்தான கிருஷ்ணன் பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்யும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. हरि ओम एवरीबडी. இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு இன்று பகவான் கொடுத்திருக்கிறார். ஏன் இதை முதலில் சொல்கிறேன் என்றால், இவர்களுடைய இந்த ப்ரோக்ராம் ஜனவரியில் திட்டமிடப்பட்டது. நான் இப்போ வெளியூருக்கு போகும் முந்தி கமலாவை விஷ் பண்ணிடலாம். இவங்களுடைய இயற்பெயர் கமலாம்பாள். எனக்கு அவர்களை கமலாம்பாள் என்று தான் 77 ஜூன் முதல் தெரியும். 77 ஜூன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். 90 மேல அவங்க வந்து அந்த +2 முடிச்சாங்க. அப்போ அந்த ப்ரோக்ராம், ஐயோ நான் வந்து விஷ் பண்ண போறேன், நான் வெளியூருக்கு போறேமா, சரி நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணணும்னு பார்த்தா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் குறைவு கேள்விப்பட்டேன். சரி டிஸ்டர்ப் பண்ணல, பேசவே போயிட்டேன். அதை பார்த்து பகவான் இப்போ நான் போன வாரம் தான் திருநெல்வேலிக்கு வந்தேன். எனக்கு இந்த சபாவில் இருந்து இன்விடேஷன் வந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வள்ளுவர் கூறினார், ஈன்ற பொழுதில் பெரியோருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டாய். அது மாதிரி தந்தை மகர் காட்டும் அவயத்தில் முந்தி இருப்ப செயல், அதே போல் மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகர் காட்டும் நன்றியா, மகன் தந்தை காட்டும் உதவி. ஏன்னா இந்த பிள்ளைய எத்தனையோ பேர் இப்ப அப்படிதானே அப்பா பிள்ளை கவனிக்கிறது இல்லை. அப்போ இப்படி நம்ம அப்பா செய்தாங்க, அதுக்கு ஒரு நன்றி கடன் பிள்ளை செய்யல, உதவியா. எப்படி வள்ளுவர் வந்து நமக்கு பிற்காலத்தை யோசிச்சு பண்றாரு. அந்த மாதிரி எல்லா திருக்குறளும் அமைப்பெற்ற ஒரு வரப்பிரசாதியாக நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். திருநெல்வேலிக்கு பிரியா சந்தான கிருஷ்ணன் கிடைத்ததே நான் திருநெல்வேலி மக்கள் செய்த பாக்கியம். அதாவது சார் 2 நிமிஷம் இருந்தாங்க, கொஞ்சம் பேசுறேன். சின்ன வயதிலேயே அவர்களுக்கு கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய அருள் கடாட்சம் கிடைத்து விட்டது. ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. எந்த சுவாமிகள் வந்தாலும் இவங்க தான் ஒரு 5-6 பேர் குரூப்ல